வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசிக்க போவது உங்கள் ராசா சினரோசா பாட்காஸ்ட். இதனை தொகுத்து வழங்கப் போவது உங்கள் கேட்டி கருப்பு மற்றும் ஷாயிராந்தி. வாய், இது என்ன இவ்வளோ பழைய பாட்டை போட்டு என்ன பழைய பாட்டா? நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் 50 வயசு மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது புது பாட்டா கொஞ்சம் ஹைப்பா போடுங்க. அப்படி இது எப்படி? வணக்கம் நேயர்களே, கேட்டுக்கொண்டிருப்பது ராசா சினரோசா பாட்காஸ்ட். பாடியது யாரென்று தெரியாது. பாடல் வரிகள் தெரியவில்லை. கலபத்து கலபத்து தலபத்து தலபத்து. பாடுறதுக்கு லிரிக்ஸ் தெரியாது, அது பாட்டுக்கு போட்டு அவன் பாதி நேரம் கருப்பு சாமி, எங்க கருப்பு சாமி, எங்க கருப்பு சாமி இது செய்யலாம். இதெல்லாம் சரி. அப்புறம் நடுவில் தலவத்தலை தலவத்தலை தலகுத்தலை அப்படிங்கிறதும் தெரியாது. எப்படி இருக்கீங்க கேட்டி கருப்பு? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பாட்டு போட்டோன்னு தான் அந்த ஒரு ஹைப்போடையே தொடங்குறோம். இல்லாட்டி பாருங்க நீங்க அது யாரு இசை அமைச்சதுன்னு தெரியுமா? அது எப்படின்னு தெரியும் தானே, அது தலைவர் ARR தலைவர். இந்த 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 இவருக்கு இசை பழக்கி கொடுத்ததே அவர் தான். அவரு கீழே தானே, ஏரோமானு கீழே தானே இருந்தாரு. சவுண்ட் என்ஜினியரா இல்ல, கீழேன்னு அதை மட்டமா பேசக்கூடாது. ஏஆர் ரஹ்மான் ஸ்கூல்ல இருந்து வந்த ஒருத்தர். நீங்க மட்டமா பேசலன்னு எனக்கு விளங்குது. அது அவர் அப்படி வந்தவர் எனக்கு உண்மையா. ஆமா, அவர் ஏஆர் ரஹ்மான் ஒரு துணை இசையமைப்பாளரா இல்லாட்டி சவுண்ட் என்ஜினியரா இருந்தவர்னு தான் நினைக்கிறேன். கூகுள் பண்ணுங்களேன். பாத்து பாத்து தலபத்து 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 சர்ச் பண்ணி இருக்கணும். சிங்கம் வரும் முன்னால, சில்பி வரும் பின்னால. அது என்ன, அது நான்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். யானை வரும் முன்னே, ஐயோ சாரி, மணியோ, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு. இவர் சிங்கம் வரும் முன்னால, சில்பி வரும் பின்னால. இல்லையே, அவர் தான் 6ஆவதும் 7ஆவதும் படிக்கிற நேரம் பாட்டு காம்போசிஷன்ஸ் ஏஆர் ரஹ்மானுக்கு இமெயில் பண்ணதாக போட்டிருக்கு. அது சாய் பாபா. நான் சாய் அபியங்கர் தான் சொல்றேன். அப்படியா? மற்றபடி அவர் சவுண்ட் இன்ஜினியரா இருந்த மாதிரிலாம் கூகுள்ல காட்டல. கூகுள்ல காட்டாதனால அது உண்மை இல்லைன்னா அப்படி. அப்ப சாய் மன்னிச்சுங்க.
நான் உங்களை ரொம்ப ஒரு இல்லை ஆனால் நீங்கள் என்ன தரக்குறைவா பேசுன மாதிரி. இல்லை தரக்குறைவா நீங்கள் சொல்லலை. ஆனால் அவர் எல்லாருமே ஏஆர் ரஹ்மானுக்கு அப்புறம் வந்த எல்லாருமே அவரை ஒரு முன்னோடியாக பார்த்து தான் வந்திருக்காங்க. இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை மாட்டேன். இப்போ அதனால நான் யாரையுமே தரக்குறைவா இங்கே சொல்லலை. நம்ம பாட்காஸ்ட் வைப்புக்கு கொஞ்சம் ஹிப்பாக கொஞ்சம். ஆனால் அந்த கண்மணி அந்த உண்மைக்கும் அது நைட்டு கேட்டுட்டு அது உங்களுக்கு தெரியாது. அது விட்டு அந்த கம்போசிஷனாக இருக்கட்டும், அந்த இசையமைப்பு, அந்த பாடலெல்லாம் உலகத்தரத்துக்கு அப்பாற்பட்டது, பிரபஞ்சத்தரம். அது ஒரு எனக்கு தெரியல. நான் இப்ப கேட்டேன், எங்கட சின்ன பொடியுமாரெல்லாம் பூமர் தாயிலிம்பாங்க என்னைய பார்த்தா. இல்லை அது நீங்கள் சொல்கிறது என்னன்னு விளங்குது. ஏஆர் ரஹ்மானோட்டு அந்த காம்போசிஷனையும் தாண்டி அவர் பாடுறாருல்ல, அவர் பாட்டு வந்து ஒரு டிவைன் வாய்ஸ், ஒரு வாய்ஸ்ல ஒரு சோல்ஃபுல்லா அதை கேட்குறப்பவே நமக்கு அந்த மனசெல்லாம் உறுத்துற மாதிரி ஒரு பாட்டு. இந்த பாட்டு கேட்டாலே கண் கலங்குற மாதிரி ஒரு பாட்டை அவர் அதுல நடுவில் அந்த எலக்ட்ரிக் கிட்டார் அதெல்லாம் வந்து புல்லரிக்குது. எப்படிரா இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு யோசிக்க தோணுதுன்னு. இப்ப இவரை பாருங்க, தலபத்து 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 காத்து பாத்து தலபத்து காத்து பாத்துல காடு மோடி. பரவாயில்ல. அப்ப சாய்ராந்தி எப்படி இருக்கிறீங்க? இத நான் முதல்ல கேட்டேன். நான் கேட்கலையே. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்களும் நல்லா இருக்கிறேன். நான் சாய் அபியங்கர் ஸ்டைல்ல வேண்டுதலை போடவா? இருக்கா கடவுளே, இந்த பாட்காஸ்ட் 10 லட்சம் பேர் கேட்கணும். நன்றி, வணக்கம். லெட்ஸ் வெரி ஓபன். Hello. 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 Rises in a rose, spinning in my mind. Rises in a rose, leave the world behind. Say it once, say it twice, let the rhythm unwind. நீங்க எப்படி கருப்பு படம் பார்த்துட்டீங்களா? கருப்பு படம் பார்த்துட்டேன். அதாவது அதுக்கு முதல்ல நேயர்களே, இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் வந்து கேட்டு ரசிக்கணும்னா எல்லா பிளாட்ஃபார்ம், ஸ்பாட்டிஃபைல இருந்து, அமேசான் மியூசிக்கில் இருந்து, நாங்கள் யூடியூப்லேயும் போடுறோம். ஆனால் யூடியூப்பில் வந்து வீடியோவாக தான் இருக்கும். நீங்கள் அதை தட்டிட்டு ப்ரீமியம் இல்லாத பிச்சைக்கார நாய்க்கு ஃபோனை லாக் பண்ணால் பாட்டும் ஆஃப் ஆகிரும். அதனால் ஃபோனை திறந்து வச்சுக்கிட்டு எட்டு வந்தால் ஸ்கிப்பை அமுத்தி இதை கேட்கணும். சரியா? அப்படி இல்லாட்டி இதை எங்களுக்கு ஏதாவது சொல்லி அனுப்பணுன்னா rwasinnarosA@ganabala.com அனுப்பு. gmail.com அனுப்புங்க. gmail.com மூலமா இல்லாட்டி இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மூலமா கூட நீங்க எங்களோட நேராவே பேசலாம். நேரா பேசலாமா? மெசேஜ் அனுப்புனீங்கன்னா இப்பவே ரிப்ளை பண்ணுவோம். அசிஸ் நேரா தொடங்கிட்டான் காலையிலேயே. கடவுளே, சிங்கம் வரும் முன்னால, சிட்டி வரும் பின்னால. கருப்பு படம் பத்தி முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும். ஒரு கோயிலுக்கு போனால் சாமியை பார்த்து நீங்கள் என்ன செய்வீங்க? கும்பிடுவீங்களா? வேண்டுதல் வைப்பீங்களா? என்ன செய்வீங்க? நான் வந்து சாமியை பார்த்து வேண்டுதல் வைக்க மாட்டேன், வேண்டிக்குவேன். ஓகே. கருப்பு படத்தில் வந்து ஒரு சாமி ரிலேட்டடான ஒரு டிவைன், ஒரு கடவுளை வந்து அப்படியே கொண்டு வராங்க. எனக்கு அப்போ என்ன தோணணும்? வேண்டணும்னு தோணணும், ஒரு கடவுள் பக்தி வரணும். ஆனால் எனக்கு காம உணர்ச்சி தான் வந்தது. காம உணர்ச்சியா? அது என்னது? என்ன? ஏன்னா சூர்யா மாதிரி ஒரு டேடி கேரக்டரை நீங்க மாஸ் மியூசிக் போட்டு கொண்டு வரீங்க. டேடினா அப்பா, சரியா? வேற ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன புள்ள ஒரு அப்பாவை பார்த்து டேடின்னு கூப்பிட்டா அதுக்கு பேர் வந்து அப்பான்னு அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை. அது என்ன செக்ஷுவல் டேடினா? செக்ஷுவல் டேடிங்கிறது வந்து அந்த ஒரு நீங்க அந்த சூர்யா வந்து ஒரு மாசா நீங்க பாய்ஸ் பார்க்கறத நாங்க கேர்ள்ஸ் வந்து நாங்க ஒரு செக்ஷுவல் கண்ணோட்டத்தோட அது கேர்ள்ஸ்னு சொல்லாங்க. நீங்க என்ன சொல்லுங்க? ஏன்னா அவர் வந்து அப்படியெல்லாம் ஒரு செக்ஷுவல் ஐக்கனா இருக்கணும், பொம்பளைங்க அப்படி காமமா பார்க்கணும்னு அவர் நடிக்கிறார். அவர் வந்து காட் மோட், கடவுள் மோட்ல நடிச்சிருக்காரு. இல்ல அதான் கடவுள் மோட நீங்க நடிச்சதை வந்து நீங்க டிவைனாலாம் எடுக்கணும்னு இல்லாம அது ஒரு மாசா எடுக்கிறேன்னு தானே போனீங்க. இப்ப மாசா எடுக்கிற ஒண்ணுமே எனக்கு பர்சனலா ரிலேட் ஆகாது. எனக்கு அது செக்ஷுவலா தான் இருந்தது. எனக்கு பர்சனலி ரொம்ப செக்ஷுவலா தான் இருந்துச்சு. அது என்ன சொல்றது, அந்த ஒரு கேரக்டரை, மெயின் கேரக்டரை ஹைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா சுத்தி வர இருக்கவங்க எல்லாம். இது நம்ம சிறுத்தை சிவா செய்வாரு அவா
அவரோட படங்கள்ல எல்லாம் நம்ம தலை நடிக்கிற நேரம் அவர் இப்படி வந்தா அடிப்பாரு, அப்படி வந்தா இப்படி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லி ஹைப் ஏத்தி அந்த கேரக்டருக்கான அந்த சீனு கிரிஞ்சு ஆயிரும் எனக்குலாம். அது ஏன்னா அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட ஒரு ஆளுங்கிறது நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்க எனக்கு சொல்ல தேவையில்ல, சுத்தி வர இருக்கவங்க எல்லாம் எனக்கு வேர்ட்ஸால சொல்ல தேவையில்ல. இதுலயும் த்ரிஷாலாம் வந்து பீக் சம்பவம் லவுட்டிங் அப்படிம்பாங்க. எனக்கு ஐயோ அவங்கள பார்க்குற நேரம் அது என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்ச ஒரே ஒரு கேரக்டர் வந்து இந்த மாஸ்டர்ல வருவாங்கல்ல மாளவிகா மோகன். ஆமா அவங்களும் அப்படியே ஆமா இதே அந்த விஜய் வந்து உண்மைக்குமே அந்த படம் ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. அவர் அந்த ஹீரோயிசம் சீன் அதெல்லாம் செய்கிற நேரம் அவர் பக்கத்துலேயே இவங்க வந்து அவரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒந்தன் கான் பாட்டாக்கா அப்படி பாடுறதெல்லாம் அவங்க தான் அந்த மாதிரி தான் இதுலயுமே இருந்துச்சு. ஆனா இதுல வந்து த்ரிஷா அப்படி அவரை பார்க்கல. ஏன்னா ஓரளவுக்கு அவர் வந்து அந்த கடவுளா இருந்ததுன்னா பை தி வே ஸ்பாயிலர்ஸ்லாம் இருக்கு, படம் பார்க்கலன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிங்க. இல்ல தேவையில்ல, கேட்கறதே 2 பேரும் அவங்க ஸ்கிப் பண்ணா யாரும் கேட்க மாட்டாங்க நேர்களே. என்னன்னா இப்ப இந்த இதுல அவங்க அந்த கடவுளுங்கிறனால அப்படி அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனா அவர் அவங்கள பார்த்து கியூட் அப்படின்ட்டு ஒரு மெட்ரோ ட்ரெயின்ல ஏறுவாரு. படவா ராஸ்கல் ஃபியூச்சர் சிஎம் பார்த்து ஃபியூச்சர் சிஎம் பார்த்து நீ ஒரு எல்லைக்கு தான் கடவுள், அவங்க ஃபியூச்சர் தமிழ்நாட்டுக்கே சிஎம், அவங்கள பார்த்து நீ கியூட்ங்கற. அது அப்படி நீங்க அரசியல் பேசுறீங்க, இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்கங்கிற ஒரு அசட்டு தைரியத்துல பேசுறீங்கன்னா அவங்க இந்த படம் ஃபர்ஸ்ட் ஷோ வந்தாங்கல்ல, வந்துட்டு அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் த்ரிஷாவை பார்த்தோன்னு கேட்குற முதல் கேள்வி விஜய் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். அதாவது இப்போ இருக்க தமிழக முதல்வர் விஜய் அவரை பற்றி தான் கேள்வி கேட்குறாங்க. அதெல்லாம் கேள்வி கேட்டோன்னா முகம்லாம் அப்படியே செவந்து அப்படின்னு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் நமக்கு சொல்றாங்க. அதை நான் வாசிச்சேன். அதாவது த்ரிஷா blushes for the question about விஜய் அப்படின்னு டைட்டிலோட நியூஸ் வந்துச்சு எனக்குலாம். இல்லை ஆனால் அது எவ்வளவு ஒரு அவங்க படம், இதை இவ்வளவு பெரிய ஒரு ஆக்டர் நடிச்சிருக்கிறாரு, இவ்வளவு காசு போட்டு எடுத்திருக்கிறாங்க அந்த படம் முடிஞ்சு வர நேரம் அந்த படத்தை பற்றிய கேள்விகள் கேட்கணும்னு இல்லை, அப்போ விஜயை பற்றி தான் கேட்கணும். இல்லை படத்தை பற்றி ஓரளவுக்கு எப்படியுமே கேட்டிருப்பாங்க. இது காலங்காலமாக நடக்கிற விஷயங்கள் தான். ஒரு ஆக்ட்ரஸ் கிட்ட என்றைக்குமே படம் எப்படி வந்திருக்குன்னு கேட்காம நீங்கள் இந்த பாட்டுக்கு எப்படி டான்ஸ் ஆடினீங்க, இந்த லுக்குக்கு எவ்வளோ மெனக்கட்டிங்க, உடுப்புக்கு எவ்வளோ மெனக்கட்டிங்க, நகைக்கு எவ்வளோ மெனக்கட்டிங்கன்னு அதில் தான் கேள்வி கேட்பாங்க. இது வந்து நடிகைகள் பார்த்துக்கிட்டே வர்றது தான், பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க தெரியுமா சூர்யா வந்து டேடி மாதிரி இல்லை அப்படின்னு. ஆனால் இப்போ அவர் அடுத்து நடிக்கிற படத்தில் வந்து அந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் வராருங்கிறது தெரியுமா? விஸ்வநாதன் ஏதோ ஒரு படம் நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட ட்ரெய்லரில் அவர் அதான் அவங்க அந்த ஒரு டேடி அந்த இதை கொண்டு வராங்க. ப்ளஸ் ஆல்சோ அதில் கொஞ்சம் அந்த ஸ்போர்ட்ஸ் விஷயங்களையும் இதெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பேசுறீங்களா? அந்த ட்ரெய்லர் பார்க்கல. அடக்கடவுளே, டூட் படம் இருக்குல்ல, ஆமாம் அதில் வந்தாங்க ஆக்ட்ரஸ். ஆமா 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 அவங்க தான் அதுல நடிக்கிறாங்க. அவங்க அதுல ஒரு 21 year old, சூர்யா வந்து ஒரு 40 வயசு. இல்ல அவங்க கரப்படத்திலேயும் நல்லா நடிச்சிருந்தாங்க. எனக்கு அவங்க நடிப்பு சரியான மாதிரி. அவர் சூர்யா வந்து ஒரு 40 வயசு செஸ் பிளேயர். அப்ப இவங்க அவர் மேல ஆசைப்படுவாங்க. அப்ப சூர்யா வந்து உன் வயசு என்ன என் வயசு என்ன அப்படின்னு அவர் ஏசுவார். அப்ப அதுக்கு அவங்க வந்து அதெல்லாம் உங்களுக்கு விளங்காது அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதான் அந்த டேடிங்கிற அந்த ஒரு இமோஷன் அவங்க அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த ட்ரெய்லரில் அதை தான் முக்கியமாக பேசுனாங்க. அவர் செஸ்ல ஆட போய் எல்லாம் கஷ்டப்பட்டாருங்கிறது கடைசி ஒரு 5 செகண்ட் வச்சுட்டு எடுத்துட்டாங்க. முக்கியமாக இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை சுற்றி தான் படம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்க போனா தான் இறுதி சுற்றுல மாதவனுக்கு எத்தனை வயசு, அந்த பாக்ஸிங் அடிக்கிறவங்க ரஷிகாவா இல்ல ராஷிகா பேரு நல்ல பேரு மறந்தாச்சு. ஆமா, she is also a really good actress. அவங்க முத படத்திலேயே நல்ல ஆமா ஆமா. அப்போ அது ஓகே, அது நீங்கள் சொல்கிற உண்மை தான். அது வந்து கொஞ்சம் ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு ஆணோட வர ஸ்நேகிதத்தை இப்போ டேடின்னு சொல்கிறாங்களோ ஜென்சிக்காரங்க. ஓ கடவுளே, உங்களுக்கு இது கடவுளே தான் தலபத்தலை இல்லை டேடிங்கிற இதுங்கிறது வந்து என்னன்னா அந்த ஒரு பர்சன் கொஞ்சம் ஓல்டராக மிட் லைஃப்பில் இருக்கிறவங்க. அவங்க வந்து அந்த ஒரு கண்ட்ரோல் எடுத்து அந்த ஒரு பாடி நல்லா அந்த 6 packs அந்த abs ஒன்றுமே கேர்ள்ஸுக்கு பெருசாக பிடிக்காது.
அப்ப அந்த பத்தல பண்டிகை எல்லாம் டேடி இல்ல குடி அவங்க. நீங்க போய் கருப்பு படத்தை பாருங்க, அதுல இருக்க சூர்யா தான் டேடி. அப்படி அவர் சூர்யா 2 பிள்ளைக்கு டேடி தான். எப்படி தெரியும், நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரியும். ஜோதிகாக்கு ஹபி அது சூர்யா இப்படி திரும்புறப்ப ஒரு பாட்டு, அப்படி திரும்புறப்ப ஒரு பாட்டு, அவர் ஃபைட்டுக்கு ஒரு பாட்டு, அவர் படுத்திருந்தா ஒரு பாட்டு. மியூசிக் ஓரளவுக்கு நல்லா இருந்ததா தான் உண்மைக்குமே ஒரு தியேட்டர்ல ஒரு மாசா கமர்ஷியல் மூவிக்கு செய்ய வேண்டிய அனைத்து ஜஸ்டிஸையுமே சாய் அபியங்கர் செஞ்சிருந்தாரு தான் நான் ஒத்துக்குவேன். இல்ல அது என்னன்னு தெரியல, அது இந்த நம்ம பார்த்த தியேட்டர்ல குவாலிட்டியா அப்படின்னு தெரியல, நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் படத்தை பார்த்துட்டு வந்து 2-3 ரிவ்யூவர்ஸ் பார்த்த நேரமா அவங்களும் அந்த கம்ப்ளைண்ட் வச்சிருந்தாங்க. இவங்க அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு ஃபைனல் ப்ராடக்ட் அனுப்புறாங்கல்ல தியேட்டர்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூஷன், அதுல அந்த மியூசிக் மிக்சிங் கொஞ்சம் குழம்புன மாதிரி. ஏன்னா அந்த வால்யூம் பத்தாத மாதிரி சர்டன் ஏரியாஸ்ல நான் நினைச்சேன் சரி நம்ம போய் பார்த்தது பழைய தியேட்டர்னால அப்படி இருக்கும்னு. அப்படி பார்த்தாலுமே ஆக்கள் ஹீரோஸ் தியேட்டர் வந்து 1755 கட்டினது இல்ல. இந்தியாவில் பார்த்தவங்க, இந்தியாவில் சத்யம் தியேட்டர்ல பார்த்தவங்க ஒருத்தவர் ரிவ்யூவர் சொல்லியிருந்தாரு, அந்த அந்த மியூசிக் கொஞ்சம் ஒழுங்கா கேட்காத மாதிரி. அது என்ன சவுண்ட் மிக்சிங்ல என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா இது பாத்தீங்களா, இன்ஸ்டாகிராம் மற்ற யூடியூப்லலாம் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது. நம்ம ஆர்ஜே பாலாஜி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, சாமி வந்த மாதிரி டான்ஸ் ஆடினாரு. இல்லை அதுதான் எனக்கு தெரியல. ஆர்ஜே பாலாஜிங்கிறவர் ஒரு கேஷுவலான மனுஷன், நல்லா ஜோக்காக பேசுவார், சிம்பிளாக இருப்பார். அது என்ன தான் செய்கிறது, அவர் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனையுமே இல்லாமல் நம்மளை மாதிரி ஒரு ஆசையில் ஒரு ப்ராட்காஸ்டிங்காக தொடங்கி ஆர்ஜேயாக தொடங்கி அவர் செஞ்ச வேலையை உண்மைக்குமே பெஸ்ட்டாக செஞ்சு கஷ்டப்பட்டு அதில் ஒர்க் பண்ணனால ஆர்ஜியா இருந்து பாப்புலர் ஆனது ஆரம்பத்துல. அந்த நேரங்கள்ல 1-2 பேர் தான் ஆவாங்க, அதுல இவரும் ஒரு ஆளா இருந்தாரு. சுசித்ரா அவங்க நான் பாடல்ல தான் அந்த ரேடியோ மிர்ச்சியில செம்ம ஹாட் மச்சி அப்படிங்கிற அவங்க தானே. இவர் கிராஸ் டாக் பிராங்க் அதை அந்த சவுண்ட் கிளவுட்ல போட்டு அது எல்லாருக்கும் ஷேர் ஆகி ஃபேமஸ் ஆகினாங்க. பிக் எஃப்எம்ல தான். ஆமா பிக் எஃப்எம்ல தான் கிராஸ் டாக் வந்துச்சு. இந்த எஃப்எம்லாம் தெரியல, பட் ஆனா அது அவர் பாப்புலரா ஆனாரு. அப்ப அவர் வந்து இவ்வளவு நல்லா வந்துட்டு இந்த ஒரு பொறுப்பை கொடுத்த உடனே அந்த ஒரு இடத்துல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கான ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு தான் நான் அதை நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துட்டு நான் கொஞ்சம் ஹைப்பர் ஆகிட்டேன். அடே படம் பார்த்து முடிச்சுட்டு எடுத்த டிரெக்டருக்கே சாமி வந்தமா கத்துறாரே அப்படின்னு. ஏன்னா அது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும், 2-3 வருஷம் அது இழுப்பட்டு அதுக்கப்புறம் நேற்று இல்லை வியாழக்கிழமை வர வேண்டியது வராமல் எல்லாத்துக்கும் எல்லா ரசிகர்களும் போய் அதிருப்தி அடைஞ்சு வெள்ளிக்கிழமை வந்தோடனே அது ஒரு வெறி தானே கடைசியாக வந்து தொலைச்சிருச்சுங்கிற ஒரு வெறியில கத்துனதா பார்க்குறேன். படம் எப்படி உங்களுக்கு இருந்துச்சு? படமாக பார்க்குறப்ப எனக்கு ஜென்ரலாகவே அதான் ஒரு கமல் ரசிகை அப்படின்னே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் வந்து கமர்ஷியல் மூவிஸுக்கு அவ்வளோ எனக்கு அது அவ்வளோ பெருசாக பிடிச்சிக்காது. ஏன்னா ஒரு மாஸ் காட்டுறது, மாஸ் ஹீரோ, அது எனக்கு என்னமோ பெருசாக ரிலேட் ஆகாத மாதிரி. இந்த படத்துலையுமே சூர்யா வார வரைக்கும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. வாரதுக்கு இருந்த அந்த 20-30 மினிட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு அப்பா மக இமோஷன், நார்மல் பீப்புள் விட்டு ஸ்ட்ரகிள், அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. சூர்யா வந்தோடனே அதுக்கப்புறம் ஃபுல்லாக மாசா காட்டி 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 எனக்கு அது அது என்ன சொல்றது, இந்த கேசரியில நெய் அந்த டை போடாம கேசரி செஞ்சா எப்படி இருக்கும் வெள்ளை? இல்ல அப்படி அத சொல்ல வரல. அப்படி இல்ல, நெய் போடாம கேசரி செஞ்சா. இப்போ என்ன பேச விடுவீங்களா? பேசுங்களே. கேசரிக்கு வந்து ரேஷியோன்னு ஒன்று இருக்கு. சீனிக்கும் அது என்ன சொல்ற ரவைக்கும் ஒரு ரேஷியோ இருக்கு. எவ்வளோ ரவை போடுறீங்களோ அதுக்கேற்ற அளவு தான் சீனி போடணும். அதை விட கூட சீனி போட்டால் எப்படி திகட்டுமோ அந்த மாதிரி மாசை காட்டுனாலே எனக்கு அந்த ஒரு திகட்டின்னு இருக்கும். அதில் எனக்கு பெருசாக இமோஷனலாக கனெக்ட் ஆக முடியாது. ஒன்று நடிப்புன்னு வச்சா எல்லாம் நல்லா தான் நடிச்சிருக்காங்க, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு, சிஜிஐ நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு படம் பிடிச்சிருக்கான்னு கேட்டால் பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். நான் வந்து ஆர்ஜே பாலாஜிட்டு எல்கேஜி பார்த்துருக்குறேன். ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் சட்டாயர் ஃபிலிம். அவர் வந்து அதில் நான் நினைக்கிறேன்
நடிச்சிட்டு அப்புறம் ரைட்டிங்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பாருன்னு டிரெக்ஷன் எல்லாம் இல்ல இன்னொரு அவர் டிரெக்டர் தான். ஜோக்ஸ் அந்த கேரக்டருக்கான அந்த கேரக்டர் இவரை பேஸ் பண்ணி இவரை மாதிரியே இருக்கிறதுனால என்ன மாதிரி ரியாக்ஷன்லாம் பண்ணுவாருங்கிறத எழுதியிருக்காருன்னு அப்படி அதுக்கடுத்து வந்து மூக்குத்தி அம்மனுமே அந்த பிகே படம்னு வந்துச்சுல்ல, எனக்கு ஹிந்தியில் பிடிச்ச சரியானமாய் பிடிச்ச ஒரு டிரெக்டர் தான் ராஜ்குமார் ஹிரானி. அவர் எடுத்தது தானே பிகே. அது வந்து சரியானமாய் ஃபேமஸ் ஆனது. அது விட்டு ஒரு தழுவலாக தான் நான் பார்க்குறேன் மூக்குத்தி அம்மன். இந்த கருப்பு படம் கூட நான் மூக்குத்தி அம்மன் விட்டு இன்னொரு வேர்ஷனாகவும் பார்க்குறேன். ஏன்னு சொல்லுங்க, அதில் நயன்தாரா வருவாங்க, குடும்ப லெவலில் ஃபேமிலி லெவலில் ஒரு சின்ன ஒரு கிராமத்து அந்த சொசைட்டிக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளை அம்மன் வந்து தீர்த்து வச்சுட்டு போகிற மாதிரி. இதில் சூர்யா கருப்பண்ணசாமியா வந்து அந்த ஏரியாவில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனைகள் அதில் ப்ரீவியஸாக டீல் பண்ணதை விட இதில் கொஞ்சம் பெரிய பிரச்சனைகள் ஜுடிஷியரி சிஸ்டம் எடுத்து அவர் டீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதாவது அவர் மூக்குத்தி அம்மன்ல இருந்து அடுத்த லெவல் போறதுக்கான ஒரு படிக்கட்டா தான் கருப்பன் கருப்பு படத்தை பார்த்திருப்பாரு. சாரி அப்படி என்னைய பொறுத்தவரை அதுல எல்லாம் அந்த இமோஷன்ஸ் எனக்கு சரியான மாதிரி செட் ஆகிச்சு. அந்த தங்கச்சி வேலை செஞ்சுட்டு இருக்கிற நேரம் ஆர்ஜே பாலாஜி கேட்பான்ல என்ன செய்யணும்னு, அந்த ஒரு டக்குன்னு அவங்க சொல்லுவாங்க, எனக்கு சரியா அதை கோட் பண்ண தெரியல, ஒரு நாள் எனக்கு லீவ். அது வந்து அந்த டக்குன்னு ஒரு உருக வச்சுச்சு. அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு கணமா இருந்துச்சு நெஞ்சு. ஆனால் இதுலலாம் எவ்வளவோ அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி இருக்கிறாரு. ஒரு 2 இடத்துல அந்த இமோஷன்ஸ் ஒர்க் ஆகினாலும் ஒரு 2 இடத்துல ஒர்க் ஆகலை. இப்போ உதாரணத்துக்கு அந்த புல்லை வந்து ஒரு புல்லை சில காட்சிகளில் ஸ்லீவ்லெஸ் உடுப்பை போட்டுக்கிட்டு வராங்க. அப்போ போலீஸில் இருந்து ஒரு நீதிபதியிலேருந்து எல்லாருமே இது என்ன இப்படி இன்னொப்ரோப்ரியேட்டாக உடுப்படுத்திக்கிட்டு வர, இப்படி நீ கைத்தறியை போட்டுக்கிட்டு வர, கால் தெரிய போட்டுக்கிட்டு வரேன்னு. அது 2-3 சீன் வச்சோன்னே 4வது சீனில் அவங்களே இப்போ கத்தி பேசுகிறாங்க. இது வந்து உடுப்பு போடுறவரோட பார்க்குற மேலே தான். அதெல்லாம் அந்த ஒரு திணிப்பாக இருந்துச்சு எனக்கு இந்த இடத்துல இதை பேசி ஆகணுங்கிறது. அது ஆர்ஜே பாலாஜி சில நேரங்களில் அந்த மாதிரி விஷயங்களை ஒரு எழுத்து இல்லாமல் ஒரு இமோஷனில் கன்வே பண்ணுவார் சில நேரங்களில். அது எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கும். ஏன்னா ஒரு கமர்ஷியல் படத்துக்கான ஒரு சக்ஸஸை நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த மாஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாஸ் சீனெல்லாம் பார்க்குற நேரம் ஆடியன்ஸ் எதிர்பார்க்கணும். நீங்க வந்து பாட்டை போட்டு மியூசிக்கை போட்டு அடிச்சு தட்டக்கு பட்டக்கு துட்டுக்குன்ட்டு வார நேரம் வார ஒரு ஹைப்பை விட இப்ப வரணும்னு ஒரு வரும்ல ஒரு ஹைப்பு. ஆமா, இப்ப அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லவா? இப்ப விக்ரம் படத்துல கடைசியில சூர்யா வருவார் தெரியுமா, ரோலெக்ஸா தெரியும், அவருதான் வாராரு, அவர்தான் இறங்குறாரு, செம்ம மியூசிக் எல்லாம். ஆனா அந்த ஒரு ஃபயர் ஒன்று இருந்துச்சு தெரியுமா, தெரிச்சிச்சுல்ல தியேட்டர். அதே மாதிரி தான் இப்போ நீங்க கமர்ஷியல் மூவின்னு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது ஆவேசம். மலையாளத்துல வந்து மலையாளத்துல வேற லெவல். நான் ஒரு 4 தரக்க பார்த்துட்டேன். அதுல உள்ள கமர்ஷியல் எலிமெண்ட்டை விடவா அதுலயும் பாருங்க, அந்த கடைசி வரைக்கும் அவன் சண்டை பிடிக்கவே மாட்டான். ஆனா ஆடியன்ஸா நமக்கு தெரியும் ஒரு இடத்துல அடிப்பான்னு, இவன் ஒரு இடத்துல சண்டியனா காட்டுவான், அடிக்க போறான். அந்த கிளைமேக்ஸ் வந்த நேரமும் அடிச்சிருவான்னு தெரியும். ஆனா அடின்னு நம்ம யோசிச்சோம்ல, அந்த இடத்துல அந்த ஃபைட்டை வச்ச நேரம் செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். இல்ல அது வந்து நிறைய பேர் அது ரொம்ப கஷ்டம் அதை ஒர்க் அவுட் பண்றதும். அந்த இமோஷன் வந்து இதுதான் நடக்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சு நம்ம ஆடியன்ஸா எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை கன்வே பண்றதுக்கு நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அதனால அது வந்து உண்மையா கமர்ஷியல் படங்கள் இருக்கிறதுக்கான ஒரு டிஃபிகல்ட்டி தான். அது ஆர்ஜே பாலாஜி ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனா ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ணாம. அதுதான் ஏன்னா அந்த இமோஷன்ஸ் நமக்கு சிட் ஆகுனா தான் அந்த மாஸ் ஹீரோ வார நேரம் அது எலிவேட் ஆகும். இப்ப நான் ஒன்று சொல்றேன், அதை நீங்க எவ்வளவு உடன்பட்டுக்குவீங்களோ தெரியாது. கத்தி படம் இருக்குல்ல, கத்தி படத்துல மன்னிச்சுக்கங்க நான் அந்த படம் பார்க்கல, பரவாயில்ல. கத்தி படத்துல வந்து அந்த கெட்ட மாசம் இருக்கும். எப்படின்னா இப்படி நம்ம ஒரு போராட்டம் பண்ண போறோம்ட்டு முழு சென்னையும் அந்த முழு கிராமத்துக்கும் வர தண்ணி பைப்புள்ளுக்கு போய் உட்காந்துருப்பாங்க. அதை வந்து ஏஆர் முருகதாஸ் எப்படின்னா தலைகீழா முதல்ல காட்டுவார், கத்திட்டு அந்த பின்னுக்கு அது வார நேரம் டேங்கிற நேரம் அப்படியே அந்த நேராக திரும்புவாங்க. அப்போ தான் நமக்கு தெரிய வரும், அடே இவங்க வந்து இவங்களை அடக்கிறதுக்காக ஃபுல்லாக அந்த தண்ணி போகிற டியூபுள்ளுக்கு போய் உட்காந்துருக்குறாங்கன்னு. அது மாஸ். ஏன்னா அந்த இடத்துல இமோஷன் நமக்கு செட் ஆகுது. ஏன்னா இவர் விவசாயிக்காக போராடுறாரு, இப்போ எப்படி இதை தடுப்பாருன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் அந்த சீனை வச்சது.
அந்த மியூசிக்கோட எலிவேஷன் வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய உதாரணம். இப்ப மாரி செல்வராஜ் இருக்கிறாருல, அவர் வந்து கடைசியா எடுத்த படம் தான் இது என்ன படம் பேர்? கொம்பனா கடம்பனா, ஐயோ மறந்துட்டேன். நம்ம விக்ரமோட மகன் நடிச்சிருந்தாரு, த்ருவ் நடிச்ச படம், அந்த கபடி படம். ஆமா சொல்லுங்க. ஆமா, அதுல வந்து மொத சீன்லயே காட்டிடுவாங்க இவங்க ஒலிம்பிக்ஸுக்கு, அதாவது சவுத் ஏசியன் கேம்ஸுக்கு போறாங்கங்கற தெரிஞ்சிரும். இவர் வந்து சவுத் ஏசியன் கேம்ஸ்லாம் அங்க டோக்கியோல இருக்காருங்கிறது தெரிஞ்சிரும். இது விளையாட போறாங்க எல்லாமே தெரிஞ்சிரும். ஆனா அதை காட்டிட்டும் கடைசி சீன் வரைக்கும் ஐயோ போயிருன்னு நம்ம யோசிக்கிறோம்ல, அந்த ஜர்னில அந்த இமோஷனுக்கு நம்மளை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்றோம்ல, இவன் எப்படி அடுத்து போவான், அங்க போய் சேர்ந்துருவானான்னு. அந்த இமோஷன் வேலை செய்யற நேரம் கமர்ஷியல் படம் எக்ஸ்ட்ரீமா ஹிட் ஆகும். இப்ப எனக்கு வந்து இந்த சூர்யா கடவுளாவோ மனுஷனாவோ வந்து இந்த இடத்துல வரப்போறதெல்லாம் இவர் வந்துருவாருன்னு தெரியும், ஆனா வரணும்னு நான் யோசிக்கல. ஆமாமா, அதான் வரப்போறாரு, வந்து மாத்திடுவாரு. ஆமாமா, அதுல நிறைய பேர் இருக்கு. இப்ப நிறைய பேர் ஃபனியாலாம் சொல்றாங்க. எம்டி ஹேண்டுங்கிறவர் இன்னொரு வெத்துக்காய் எம்டி ஹேண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு யூடியூபர். அவரோட ரிவ்யூ வந்து எனக்கு என்னைக்குமே ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு ஃபனியா சொல்லியிருந்தாரு, சூர்யா படத்துக்கே சூர்யா கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்னு. அண்ணன் படத்திலே அண்ணன் கேமியோ பண்ணிட்டாரு அப்படி. ஆனா ஃபுல்லா சமப் பண்ணணும்னா கருப்பு கட்டாயமா தியேட்டர்ல போய் பார்க்குற விஷயம். ரொம்ப அந்த கமர்ஷியலா இருக்கட்டும், அந்த ரொம்ப நாள் நம்மளும் தமிழ் படங்கள் இப்போ எலெக்ஷன் அது இதுன்னு நமக்கு ஒழுங்கா ஒண்ணுமே வரல, போய் கட்டாயம் தியேட்டர்ல பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. குடும்பத்தோட போய் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டைம் பாஸிங்க்கு நல்லா இருக்கும். கட்டாயம் லேடிஸ் அவர் நல்லா டாடி மாதிரி இருப்பாரு, போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. இப்போ நம்ம கருப்பு படத்தை பற்றி பேசணும்ல, அடுத்தும் ஒரு சீரியஸான டாபிக் தான். ஏன்னா இப்போ வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, எல்லா தப்பையும் நீங்கள் தான் பண்ணீங்க. சிரிக்கிற விஷயம் இல்லை உண்மையாலுமே. ஏன்னா அவர் வந்து மனமுருகி ஜெயம் ரவி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, அவருடைய டிவோர்ஸ் ஃபைனலைஸ் ஆகிற வரைக்கும் தான் இனிமேல் ஒரு திரைப்படத்திலையுமே ஒன்றுத்துலையுமே நடிக்க போகிறது இல்லை. அதாவது அவருடைய டிவோர்ஸ் எப்போ ஃபைனலைஸ் ஆகுதோ அது வரைக்கும் தான் ஒன்றுமே நடிக்க போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணார். இப்போ நம்ம வந்து பாட்காஸ்ட் அன்னைக்கு நாள் ரெக்கார்ட் பண்ணிடுவோம்ல, இப்போ பிரேக்கிங் நியூஸ் வந்தோடனே நான் இதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த ஆர்த்தி இப்போதான் அவர் ஜெயம் ரவியே இல்லையா, அவர் பேர் மாத்திட்டார்ல, ரவிமோகன். ஆமாமா, ரவிமோகன். அந்த கல்யாண விஷயம் அது எப்படி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுவும் இல்லை, அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. நான் வந்து இன்ஸ்டாகிராம் பாவிக்கிற நேரம் ஆர்த்தி எல்லாம் இன்னொரு எக்ஸ்ப்ளோர் பேஜில் வருவாங்க, பார்க்க அழகா நல்ல ஒரு ஹோம்லியா அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க பார்க்க நல்ல அழகு தான், அதையும் போய் சொல்ல, அவங்களுக்கு பார்க்க நல்ல அழகான, அவங்க ஃபோட்டோகிராஃப்ஸ்ல எல்லாம் நல்லா இருப்பாங்க, நேரில் நான் அவங்கள பார்த்ததில்ல. பட் உங்களுக்கு ஒரு சின்ன ரவுண்டான ஒன்று தந்துடுறேன் அவங்க டைம் பார்ப்போம். இவங்க வந்து உண்மையாக ஜெயம் ரவியும் ஆர்த்தியும், ஏன்னா ஆர்த்தியோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் ப்ரொடக்ஷன் அப்படிதான், ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருக்காங்க. இப்போ அப்படி தான் பழக்கம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவர் உண்மையாக ஆர்த்தியை கட்டணும்னு ஜெயம் ரவி அவர் வீட்டில் கொஞ்சம் ஃபைட் பண்ணி, ஏன் ஆர்த்தியை கட்டணும்னு நினைச்சாரு, கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. வீட்டில் வீட்டில் அவர் இல்லை, அவர் வீட்டில் போய் 2009 கேட்டிருக்காரு. அப்போ வீட்டில் சொல்லியிருக்காங்க, வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கல. ரவிமோகன் குடும்பத்தில் ஏற்றுக்கவே இல்லை, ஆர்த்தியோட குடும்பம் சரி வராது அப்படின்னு சொல்லியுமே இல்லைன்னு இவர் சண்டை போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. கல்யாணம் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. அப்புறம் ஒரு 2022-23 நினைக்கிறேன், இன்ஸ்டாகிராமை திறந்தாலே ரவிமோகனும் ஆர்த்தியும் தான். ஏன்னா எல்லா இடத்துலையுமே தாங்கள் வந்து ஒரு ட்ரீம் கப்பிள், ஆமா நாங்க வந்து ஒரு ட்ரீம் கப்பிள்னு எல்லா இன்டர்வியூ அவங்க பந்தியா அவங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போடுவாங்க. என் ஹஸ்பண்ட் இப்படி வேற லெவல் ஹஸ்பண்ட், அவர் அப்படி ஒன்னா போய் தான் இன்டர்வியூல எல்லாம் இருப்பாங்கல்ல. படத்துக்கு ப்ரமோஷனே ஜோடியா போய் தான் பண்ணாங்க. ஏன்னா அவங்களோட அழகு அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கும் தனிப்பட்ட ரீதியில அந்த ஆமாமா அது ஒரு பிக்சர் பெர்ஃபெக்ட் ஃபேமிலியை அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல காட்டிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா 2024 அந்த 2024ல கொஞ்சம் அரசல் புரசலா பேச்சு வந்துருச்சு. என்னன்னா
2 பேருக்கும் சண்டை, பிரிஞ்சு தான் இருக்காங்க அப்படின்னு. இவரும் அந்த ஒரு 2024 மிட்லேயே கெனிஷாங்கிறவங்களோட கொஞ்சம் ஒரு பழக்கம் இருக்கிற மாதிரி எல்லாம் வந்துச்சு. ஆனா இவர் 2024 செப்டம்பர்ல ரவிமோகன் சொல்லிட்டாரு அவர் மூவ் அவுட் பண்ணி ஃபார்மலா அந்த வீட்டில இருந்து, அவருடைய வீட்டில இருந்து வெளியேறி இன்னொரு வீட்டுக்கு போய் தான் வந்து விவாகரத்து ஃபைல் பண்ண போறதாக ஸ்டேட்மெண்ட், ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணாரு. அப்படி. ஆனா ஆர்த்தி என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இந்த விஷயமே தெரியாதுன்ட்டாங்க. எனக்கு அது ஒப்வியஸா அவங்க வந்து செப்பரேட்டடாக இருந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சினி இண்டஸ்ட்ரியில எல்லாமே காசிப்ஸ் மாதிரி வெளியில வர தொடங்கிருச்சு. கெனிஷா எப்படி இவருக்கு பழக்கம்னா, கெனிஷாங்கிறவங்க வந்து அப்ரூவ்ட் சைக்காலஜிஸ்ட் எல்லாம் கிடையாது. பட் அவங்களோட என்ன சொல்றது, அவங்கள்ட்ட ஜாப்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹீலர் அப்படிங்கிறாங்க. ஹீலர்னா அவங்க ஒரு ஹீலரா அவங்க என்ன செய்யறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல. பட்ட மனசுக்கு காயம் போடுவாங்க, ஆமா நல்லா காயம் போடுவாங்க, மருந்து போடுவாங்க. அப்படி மருந்து போடுற கெனிஷா வந்து இப்போ பிரிய போகிறோங்கிறது தான் ஒஃபிஷியலாக இஷ்யூ பண்ணிட்டு தான் இவர் கெனிஷாவோட வெளியில் நிறைய இடங்களுக்கு போகிறாங்க வராங்க. அதெல்லாம் பார்த்து ஃபேன்ஸே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. என்னடா போன வருஷம் இந்த ஏதோ மாதிரி இருந்துச்சு, இப்போ என்னடா உல்டாவாயிருச்சுன்னு. 2020 இப்போ டிவோர்ஸ்லாம் ஃபைல் பண்ணிட்டாங்க 2024 கடைசியிலேயே. ஆனால் தொடர்ந்து அந்த சோஷியல் மீடியாவில் அட்டாக் பண்ணிக்க தொடங்கிட்டாங்க. ஆர்த்தி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்கல்ல இன்ஸ்டாகிராமில். இப்போ அவங்க வந்து அவங்களோட ஸ்டோரிஸில் போடுற போஸ்ட் விட்டு கேப்ஷன்ல எல்லாம் கொஞ்சம் இன்டிரெக்டாக தாக்குதல் நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இப்படி 2025 டிஃபமேட்டரியா போடுறதெல்லாம் நிப்பாட்டுங்க அப்படி. அதாவது அவரை கொச்சைப்படுத்துற மாதிரி நீங்க சொல்ல இயலாது, ஏன்னா விவாகரத்து போயிட்டு இருக்கு, இது உங்களுக்கு எதிராக மாறும். ஆமா, அது வந்து கோர்ட்டே இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஏன்னா 2 பேருமே ஒரு சொசைட்டில தெரியக்கூடிய ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதுனால டிஃபமேட்டரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆர்த்தி விட்டு டிவோர்ஸ் இது வந்து அவங்க என்ன ரிக்வெஸ்ட் பண்றாங்கன்னா, இவர் வந்து இமோஷனலாக அபேண்டன்மெண்ட் பண்ணிட்டாரு, ஃபைனான்ஷியலாக அவர் ஒரு சப்போர்ட்டுமே இப்போ தாரதில்ல, அவர்னால தான் நான் வேலைக்கு போகல. அந்த யூஸ்வலாக வாரது தான் என்ன பொறுத்த. நான் வந்து வழக்கறிஞராக படிக்கிறதுனால எனக்கு தெரியும், இந்த இது வந்து யூஸ்வலாக வாரது தான் இந்த இமோஷனல் அபேண்டன்மெண்ட்டுங்கிறது. ஃபைனான்ஷியலாக நான் அவர்னால தான் வேலை செய்யலை, குழந்தைங்களுக்காக வேலை செய்யலை, வீட்டை பார்த்துக்கிறதுக்காக தான் வேலை செய்யலை, எனக்கு வந்து அதுக்காக காசு வேணும்னு அவங்க அலிமோனின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியுமா? விவாகரத்து பெரிஞ்சா கொடுக்க வேண்டிய காசு. ஆமா, அது வந்து ஒரு ரெகுலர் பேமெண்டா போகும். அது வந்து குழந்தைகளை பாத்துக்கிறதுக்காகவும் வீட்டை பாத்துக்கிறதுக்காகவும் அவங்களோட லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்றதுக்காகவும். அதுக்கு அவங்க 40 லட்சம் ரூபாய், இந்திய மதிப்பு உள்ள 40 லட்சம் ரூபாய் மாசம் மாசம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. 40 லட்சம் ரூபாய் அவங்க அதுல சொல்லியிருக்காங்க. ரவிமோகன் தான் நல்ல கோடீஸ்வரரே, அவருக்கு எல்லாம் கொடுக்கலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானா இருந்தா கொடுக்காம மாறுங்க. அதுக்கப்புறமா ரவிமோகனும் கெனிஷாவும் நிறைய இடத்துல என்ன சொன்னீங்க, உத்தி, அதாவது அவங்களோட்டு உத்திய பாருங்க, இதை எப்படி கையாளணுங்கிற அந்த உத்தி. அது ஊவா, அது என்ன ஊவா இல்ல உத்தி, சாரி உத்தி இல்ல யுத்தி, அந்த யுக்தி கையாள மன்னிச்சு யுக்தி யுக்தி. அது ஒரு சிங்கள கெட்ட வார்த்தை மக்களே. என்னது ஊனானா கெட்ட வார்த்தை? அதுதான் மன்னிச்சுங்க, யுக்தி உத்தின்ட்டேன், யுக்தி. இப்ப கெனிஷாவும் ஜெயம் ரவியும் ஒன்னா, சாரி மன்னிச்சுக்கோ, ரவிமோகன் அவங்க எல்லாம் ஒன்னா சுத்துற. ஏன் இப்படி சும்மா அப்படியே அவங்களோட ஃபேமிலி லாயர் டிவோர்ஸ் கேஸ் ஹேண்டில் பண்றவரை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி பேசிக்கிட்டு வரீங்க? இல்ல நான் சொல்றேன், அவங்க அது வந்ததுக்கு அப்புறம் தான் இன்டர்நெட் வந்து உண்மையா 2ஆ பிரிஞ்சிருச்சு. ஏன்னா அப்பதான் ஆட்கள் நிறைய பேர் ஆர்த்தி சைடு, என்னடா இவரு பிள்ளைங்க இவ்வளோ வயசுல உள்ள பிள்ளைங்க டீனேஜ்ல இருக்காங்க, அந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இவரு அவரோட ஹீலர், அவரோட ஃப்ரெண்டு அப்படின்ட்டு எல்லா இடத்துக்கும் ஹீலரை இவர் ஃபீலர் பண்றாரு, எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறாரு அப்படி இப்படின்னு. ஆர்த்தியும் அங்கிட்டு அவங்களும் தெரியாது, அவங்க வந்து தனியா இருக்கிறது மாதிரி தான். ஏன்னா அவங்க ஒரு பார்ட்னர் இல்லாம ஏன்னா பிள்ளைங்களை பார்த்துக்கணும்னு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பக்கம் சேர்ந்ததாகவும், இன்னொரு பக்கம் ஜெயம் ரவி நிறைய ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் நடந்தது. அவருடைய ஃபார்மர் ஆர்த்தியோட அம்மாவும் சேர்ந்து நிறைய ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் பண்ணாங்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் இருந்தது.
அப்ப ரெண்டா பிரிஞ்சிருச்சு இன்டர்நெட். மக்கள் வந்து ரெண்டா பிரிஞ்சுட்டாங்க இந்த இஷ்யூக்கு அப்புறம். இதுல இப்ப வந்து ரீசெண்டா கெனிஷாக்கும் ஜெயம் ரவிக்கும் பிரேக்கப் ஆயிருச்சு. பிரேக்கப்பா என்னன்னு தெரியல. அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பே இல்லைங்கிறாங்க. ஆனால் கெனிஷா வந்து இனிமேல் நான் சென்னை விட்டு போகிறேன் அப்படின்னு ஜெயம் ரவியோட நட்புல இருந்து எல்லாத்தையுமே முறிச்சுக்கிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் இஷ்யூ பண்ண ஸ்டேட்மெண்ட் தான் இனி நடிக்க போறது இல்லை இந்த விவாகரத்து முடிகிற வரைக்கும். ஆமா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குற நேரம் உண்மைக்குமே கவலையாக தான் இருந்துச்சு. நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன், இந்த சினிமா துறையில் வந்து நிறைய பேர் விட்டு நிறைய விவகாரங்கள் இந்த மீட்டு மூமெண்ட்னு வந்த நேரம் நிறைய இயக்குனர்கள், பாடலாசிரியர்கள், நடிகர்கள் விட்டு பேரெல்லாம் நிறையவே அடிபட்டுச்சு. இப்படி தான், உண்மையா பொய்யா தெரியாது. ஆனால் இப்படி தான், அது என்ன சொல்லுவாங்க, நெருப்புள்ள இடத்துல தானே புகை வரும்பாங்க. என்ன அந்த மாதிரி பார்க்குற நேரம் ஒரு கண்ணியமான மனுஷன், ஒரு டீசெண்டான ஒரு ஆள் தான் ஜெயம் ரவி. சரியா? ஆர்த்தியை வந்து நமக்கு தெரியாது, ஏன்னா அவங்க திரையிலையோ இந்த ஃப்ரண்ட் லைனில் ஸ்க்ரீனுக்கு முன்னுக்கு வந்து ஒரு நாளும் பேசி நடித்து பெருசாக செஞ்சதில்லை. இவரோட ஒரு மனைவியாக தான் தெரியும். அவங்களோட சமூக வலைத்தளங்களை பார்க்குற வரைக்கும் ஒரு நல்ல ஃபேமிலி. அதனால தானே நான் எப்பயுமே சொல்லுவேன், சோஷியல் மீடியாங்கிறது ஒரு 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 ஃபசாட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பொய்யான ஒரு நம்ம என்ன அதுல போடணும்னு நினைச்சு நம்ம பெர்ஃபெக்ட் பிம்பத்தை மட்டும் தான் போடுறோம். அதுக்கு பின்னாடி இருக்க பிரச்சனைகள், கஷ்டங்கள், இம்பர்ஃபெக்ஷன்ஸ் நம்ம அது வந்து பிரச்சனையே இல்லை, அதை போடணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா பார்க்குற மக்கள் அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுல தான் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. விளங்குதா? அவங்க அப்படி இருக்கணும், ஓகே நம்மளும் இப்படி வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கலாம். ஆனால் அவங்க மாதிரியே இருக்கணும், இங்கே பாருங்க அந்த ஹஸ்பண்ட் செய்கிற அந்த மாதிரி ஒருத்தர் வாழ்க்கையை சமூக வலைத்தளங்கள் ஊடாக பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது அது பெருசாக எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் பேசுகிற நேரம் கவலையாக தான் இருந்துச்சு. அவ்வளவு அவங்க வந்து கொஞ்சம் ஒரு இமோஷனலி இவரை மேனிப்புலேட் பண்ணி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அவங்க கையறுத்துக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி காட்டி பிளாக்மெயில் பண்ணி கையறுத்துக்கிட்டு அவ்வளவு தூரம் போன பிறகு தான் நான் கல்யாணம் பண்ணேன்னெல்லாம் சொல்கிற நேரம் அது ஒரு கவலைக்கிடமான ஒரு சம்பவமாக தான் இருந்துச்சு. ஆனால் இது வந்து அவங்க சட்டப்படி கோர்ட் மூலியமாக ஒரு விவகாரத்துக்கு போகிற நேரம் உண்மையாகவே அவங்க சமூக வலைத்தளங்களில் போட்டது கட்டாயம் பொய்ன்னு விளங்கிருச்சு. ஏன்னா அவ்வளவு ஒரு அன்பும் மதிப்பும் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் இருந்திருந்தா இப்படி அவமரியாதை ரெண்டு பேரையும் அவமரியாதை படுத்திக்க மாட்டாங்க. ஆமாம், அந்த அசிங்கப்படுத்திக்கிறது அது ஒன்றுமே இல்லை. அதான் நான் ரவிமோகனோட அந்த ஸ்பீச் இன்னைக்கு பார்க்குற நேரம் எல்லாம் ஓகே, அவரோட ஆதங்கத்தை தெரிவிக்கிறாரு, எல்லாம் ஓகே. ஆனால் அவர் வந்து அந்த ஃபெமினிசம் என்ன அவங்க ஃபெமினிசம்னு சொல்லிட்டு வராங்க அப்படின்னு அவர் வந்து அந்த ஹோல் ஐடியாலஜியவே அவர் ஹோல் ஐடியாலஜியை சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அவங்க படுத்தின ஒரு வற்புறுத்தலை தான் அவர் சொன்னார். இல்ல, எனக்கு அது வந்து ஏத்துக்க முடியாது. ஏன்னு சொல்லிடுறேன். ஏன்னா அவர் வந்து அவங்க என்ன ஃபெமினிசம், அவங்க வந்து வேலை செய்ய முடியலைன்னா தனி கொடுத்தனம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வேலை செஞ்சிருக்கலாமேன்னு ரவிமோகன் ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. செஞ்சிருக்கலாம் தான். அதுல என்ன அது என்னன்னா இவர் அதுதான் அவங்களுடைய ஃபெமினிசம் கிளைம்ஸ்ன்னு நினைக்கிறாரு. அவங்க அந்த ஃபெமினிசம்னு சொல்ல வர்றது என்னன்னா, இவர் வந்து ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில வந்த உடனேயே ஒரு ஹீலரோ ஃப்ரெண்டோ உடனே அவர் ஒரு பெண் மேல அவருடைய அன்பை காட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா இவெண்ட்ஸுக்கு போறதுன்னு செய்யறாங்க. இது ஆர்த்தி பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. என்ன ஆகியிருக்கும்? ஆப்வியஸா சோஷியல் மீடியா என்ன மாதிரி அவங்களை அசிங்கப்படுத்தி அதை அவர் ஈஸியா கோர்ட்ல ஒரு எவிடன்ஸா யூஸ் பண்ணலாம் இவங்களுக்கு எதிராக. இவங்களும் அதை யூஸ் பண்ணுவாங்களா இருக்கும். அதுக்கும் இவர் சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, டிவோர்ஸ் கிளைம்ஸ்ல வந்து இது யூசுவலா வர டேர்ம்ஸ் தான். அதை தான் நான் சொல்ல வரேன். அந்த அவங்க வந்து இமோஷனல் அபேண்டன்மெண்ட், எனக்கு ஃபைனான்ஷியலா இப்போ அவர் ப்ரொவைட் பண்றாருல்ல, அப்படி இப்படின்னு வைக்கிற கிளைம்ஸ் எல்லாம் ரொம்ப நார்மல் கிளைம்ஸ்னு சொல்றாரு. அவர் அத ஃபெமினிசமா சொன்னா எனக்கு விளங்கலையே. இல்ல, அத அவங்க யூசுவலா சொல்ல வர அந்த யூசுவலா சொல்ற விஷயங்களை வந்து உடனே இவர் வந்து ஃபெமினிசமே தப்பு, அவங்களே தப்பு அப்படின்னு சொல்லல. இல்ல, அவர் வந்து அப்படி அவங்க ஆர்த்தி மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு ஆர்த்தி மேல குற்றச்சாட்டை வச்சது உண்மைதான். அது வந்து அவங்களூட்டு சுய இதுல அவங்க ஃபெமினிசம் பேசுறனால ஒரு பிழை. ஏன்னா சிலவங்க வந்து சிலதுகளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு செய்யலாம்ல. நான் என்னோட்டு அவதானிப்பு படி அவர் அதைத்தான் அதை ஏன் அவங்க சொல்லி ஒரு ட்ரம்ப் கார்டா பாவிச்சு தன்னை அடக்குனாங்கிற ஒரு வெறிக்கி சொன்னாருன்னு தான் நான் யோசிக்கிறேன். ட்ரம்ப் கார்டை அவங்க யூஸ் பண்ணாங்களோ இல்லையோ அதை நீங்க ஆர்த்தி மேல தான் குற்றச்சாட்டா, ஆர்த்தி மேல தான் அவர் குற்றச்சாட்டா வச்சாரு. என்னமோ
அது என்ன ஃபெமினிசம், அதாவது பேசிக்காக ஒரு கேன்சல் கல்ச்சர் என்ன வந்து ஃபெமினிசம்னால கேன்சல் பண்ணுது, அதுக்காக அவர் சொல்லவே இல்லையே. அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் அவர் சொல்கிறாருங்கிறேன். நீங்கள் என்ன பேச விடாமல் என்ன நீங்கள் கட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. நான் உங்களை கட் பண்ணி பேசலை. என்னோட அவதானிப்புப்படி அவர் ஃபெமினிசம்னு அவங்க அதை தவறாக பயன்படுத்தி தன்னை இமோஷனலி மேனிப்புலேட் பண்ணாங்க நிறைய விஷயத்தில். பெண்ணுரிமை ஃபெமினிசம்னு சொல்லிங்கிறது தானே அவர் ஆதங்கமாக சொன்னார். மேனிப்புலேட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு வைஃபாக அவங்க வந்து இதெல்லாம் நீ எனக்கு ஹஸ்பண்டாக செய்ய மாட்டியான்னு சொல்கிறத வந்து அது எல்லா வீடுகள்லையும் நடக்கிறது தான். அதை நீங்கள் வந்து மேனிப்புலேஷனாக பார்க்குறீங்களா? ஆஃப்கோர்ஸ் see it because நீங்கள் இப்போ செப்பரேட் ஆக போகிறீங்க, டிவோர்ஸ் வாங்க போகிறீங்க, பண்ணிக்கிங்க. இப்போ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறது தான். நீங்கள் எப்படி அவங்க வந்து உங்களை ஃபைனான்ஷியலாக கண்ட்ரோல் பண்ணாங்க, இமோஷனலாக மேனிப்புலேட் பண்ணாங்கன்னு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபெமினிசம் கிளைம்ஸ் இவங்களும் யூஸ் பண்ணுறாங்கங்கிறேன். ஏன்னா 2 பேருமே ஸ்மியர் கேம்பெயின்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க மாறி. இவங்க அவர் அவமானப்படுத்துறதும் அவர் இவங்களை அவமானப்படுத்துறதும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவரை அவமானப்படுத்துறதுக்கு அவங்க யூஸ் பண்ண ட்ரம்ப் கார்டு ஃபெமினிசம். அதுக்காக இவர் வந்து அது என்னங்க ஃபெமினிசம், இதுதான் ஃபெமினிசம்னு ஒரு மனுஷன் அது வந்து கொஞ்சம் அதுதான் இமோஷனல்ல சொல்லிட்டாரு. இது ஃபெமினிசம் சொல்றாரு. அது வந்து தேவைப்படல. அந்த அதத்தான் சொல்ல வரேன். அவர் அந்த டாபிக்கே எடுத்திருக்க தேவையில்ல. நீங்கள் உங்கள் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் அவங்க எப்படி உங்களை பண்ணாங்க, மேனிப்புலேட் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கலாமே தவிர அது தேவையில்லாமல் பேசியிருக்க தேவையில்லை. ஃபெமினிசம் எல்லாம் அசிங்கப்படுத்திட்டு இன்னொரு ஆக்ட்ரஸ் யாருன்னே அவர் தெரில, 3 எழுத்து ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு அவங்கள துப்பு இருக்கா, நீ யாரு நான் யாருன்னு உனக்கு தெரியும், நான் யாரு நீ யாருன்னு அசிங்கமாக, அது யாருன்னு தெரில. ஏதோ ஒரு ஓல்டரான ஆக்ட்ரஸ்ன்னு தான் நினைக்கிறேன். அது வந்து ப்ரீவியஸ் ஜெனரேஷனில் நடித்த ஏதோ ஒரு ஆக்ட்ரஸ் தான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு, யாருன்னு தெரியல. உனக்கு என்ன அருகதை இருக்குன்னா அந்த ஆக்ட்ரஸை பார்த்து அதாவது அந்த ஆக்ட்ரஸ் நான் நினைக்கிற மாதிரி அவங்க ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க போல இருக்கு. உனக்கு என்ன அருகதை இருக்குது அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து கஸ்டடிக்காக சண்டை போடுறீங்க, டிவோர்ஸ் செட்டில்மெண்ட்ஸுக்காக சண்டை போடுறீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்குன்னு இருந்த ஒரு ஃப்ரெண்டு உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, பயங்கர இமோஷனல் சைபர் புல்லிங்கில் இருக்கிறீங்க. ஃபைன், ஐ அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளோ ஒரு இமோஷன் ஹைட்டண்டாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் டீசெண்டாக வந்து இப்படி வந்து நான் நடிக்க போகிறது இல்லைங்கிறத சொல்லிட்டு போகலாமே தவிர அவங்க என்ன ஸ்மியர் கேம்பெயின் பண்ணுறாங்கங்கிறதுக்காக அவங்கள அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இன்னொன்று அவர் செல்ஃப் ஹார்ம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு தானே. அது அவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு செல்ஃப் ஹார்முங்கிறது ஒரு சென்சிட்டிவான டாபிக் என்னை பொறுத்தவரையில். ஏன்னா அது சீரியஸாகவே நிறைய பேருக்கு பாதிக்கிற விஷயம். அவர் வந்து இந்த பாருங்க என் கையை அறுத்துக்கிட்டேன், பாருங்க கையை அறுத்துக்கிட்டேன், இந்த கையை பாருங்க, இந்த கை நல்லா இருக்கு, இந்த கை பாருங்க அறுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றதெல்லாம் பார்க்குறப்ப என்னமோ என்ன சொல்ல வாரீங்க. லைக் இதெல்லாம் ஒரு பேசிக்காக ஒரு சென்சிட்டிவான பர்சனல் இன்ஃபர்மேஷனை யூ ஏரிங் அவுட் யுவர் டர்ட்டி லாண்ட்ரி. இல்லை என்னன்னா இப்போ இவ்வளவு நாள் அவர் பொறுத்துக்கிட்டு இருந்து அவங்க நிறைய பொறுத்துக்கிட்டு இருந்தாரு. இல்ல ஆர்த்தி தானே நிறைய ஸ்டேட்மெண்ட் இன்ஸ்டாகிராம்ல அது இதுன்னு போட்டாங்க. அவர் வந்து கெனிஷாவோட போனால என்ன தப்பு இருக்கு? ஸ்டேட்மெண்ட் தான். என்ன ஸ்டேட்மெண்ட்? ஐ டோன்ட் கெட் இட். ஏன் ஒருத்தவங்கள பிடிச்சவங்களோட போகல அது விவாதத்தை ஆக போகுதுன்னா அதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். நீ வந்து எப்படி சோஷியல் மீடியால இது பண்றியோ அந்த மாதிரி நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் ஐ அம் நாட் கோயிங் டு ரைட் எனிதிங் ஆன் சோஷியல் மீடியா, பட் நான் வந்து அவங்க வந்து செய்ய போறேன். இவர் விட்டு நடத்தைய பிள்ளையா பேசிக்கிட்டு இருக்கிறதும் இவரு ஓகே எனக்கு இந்த வாழ்க்கை வேணா, லோன்லியா இருக்கு, எனக்கு ஒரு பார்ட்னரை நான் தேடி இவங்களோட அவங்க பார்ட்னரா ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க என்னன்னு தெரியல. இப்ப ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் நிக்கறாங்க, என்ன காரணமா தெரியல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிட்டு மாதிரி இருக்காங்க. அதுல ஒண்ணா இருந்ததுக்கும் இதுக்கும் என்ன தப்பு இருக்கு எனக்கு விளங்கவே இல்ல. அது உங்களுக்கு என்ன விளங்க மாட்டேங்குதுன்னா உன்னை பாரு இப்படிங்கிறதுக்குள்ள ரிப்ளேஸ் பண்ணிட்டேங்கிற மாதிரி தானே சொல்றாரு. அதாவது 2 இயர்ஸுக்கு முன்னாடி எல்லா இடத்துக்கும் உன்னோட நான் போய் இது என் ஆர்த்தின்னு நான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்துட்டு அடுத்த உடனே போய் நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை கெனிஷான்னு அவர் ஸ்டேஜில் எல்லாம் சொல்கிறப்ப பேசிக்காக இவ்வளோ நாள் ஆர்த்தி அவரோட வாழ்ந்த வாழ்க்கையையும் அவங்களுக்கு குழந்தைங்கிற மாதிரி அவருக்கு அந்த குழந்தைய கொடுத்தது அவங்க தான். என்னதான் இருந்தாலும் 2 பேருமே அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அதெல்லாம் விட்டுட்டு கெனிஷாவோட தான் நான் இப்போ இருக்கிறேன் அப்படி இருக்கிறது அவங்கனால அது சொல்றதுல எனக்கு என்ன தப்பு இருக்கு? தப்பு தான் என்ன பொறுத்தவரையில். எப்படின்னா அவர் வந்து ஃபுல்லாவே இன்டிரெக்டா
ஆர்த்தியின் வாழ்க்கையில இவ்வளவு எக்ஸாக்ட்லி தட்ஸ் வாட் ஐ வாண்ட். இன்டிரெக்ட். ஆனா அவங்க டிரெக்டாவே இவரோட கேரக்டர் பிள்ளையா சொல்ற நேரம் அவர் இன்டிரெக்டா சொல்றது வந்து அது அவங்களோட கருத்து. அவர் டிரெக்டா சொன்னாரா என் பொண்டாட்டி அநியாயம் பண்ணா அதனால இவன் என் பொண்டாட்டி இன்னைக்கு சொன்னது சரி. அதுக்கான காரணம் வந்து இவ்வளவு வருஷமா அவரு சைபர் புல்லிங்கோ என்னமோ பண்ணனாலன்னு தான் நான் யோசிக்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இப்போ அவங்க வந்து இவரை இப்படி அதாவது ஒரு தன்னோட பிள்ளைகளே ஒரு பாடிகார்டை வச்சு ஸ்கூலில் அனுப்பி எடுக்கிற நேரம் அது வந்து ரொம்பவே பாதிப்பு அடைஞ்சிருக்கும்ல. இல்லை அதெல்லாம் எப்படி அதை தான் சொல்ல வரேனே, முதலே சொல்லிட்டேனே, கஸ்டடி பேட்டில்ங்கிறது ஃபைனான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது ஒரு டிவோர்ஸில் உள்ளதுலேயே கஷ்டமான விஷயங்கள். அது சரி. என்னது இவர் மட்டும்தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாரு எனக்கு விளங்கல. அது உண்மைதான். அந்த ஜானி டெப்பும் அவங்க வைஃபும் அவங்க ஆம்பர் ஹர்டும் டிவோர்ஸ் ஆகுற நேரம் அவங்களோட டிவோர்ஸ் இது வந்து லைவாலாம் போச்சு. இல்ல அது டிவோர்ஸ் கிடையாது, அது டெஃபமேஷன். அப்ப அவங்க ரெண்டு பேரும் பிரியலையா? பிரிஞ்சதுக்கு அப்புறம் போட்டு டெஃபமேஷன். ஆமா இல்ல அதுமே சரி. அதுலயும் பாருங்க எவ்வளவு லைவாலாம் அது போச்சு. இல்ல லைவா தான் போச்சு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா அதான் வெளிநாட்டாக்களுக்கு வந்து ஆம்பர் ஹர்ட் அண்ட் ஜானி டெப், எங்களுக்கு ரவி மோகன் ஆர்த்தி. இல்ல எனக்கு நான் வந்து ரவி மோகன் வந்து எனக்கு என்டையர்லி அவர் அந்த திருமணத்தில் அவர் இருந்திருக்க கூடாது. ரெண்டு பேருமே ரொம்ப டாக்ஸிக்காக இருந்திருக்காங்க. அதுக்காக நான் ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு ஒரு நாளும் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் பிரிஞ்சுமே நீங்கள் போய் இன்னொரு உடனே ஒரு ரீபவுண்ட் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியல அது டாக்ஸிக் பிஹேவியர் பேட்டர்ன்னு நான் சொல்ல மாட்டேன். அது உங்களுக்கு டாக்ஸிக்கா இருக்கலாம். அதுல என்ன டாக்ஸிக் இருக்கு? இல்ல நான் சொல்றேன், ஏன்னா அவங்க உங்களுக்கு ஹீலர் ஃப்ரெண்ட்னே வச்சுக்கோ, கெனிஷா உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஆள்னே வச்சுக்கோ. அதை நீங்க ஒரு ஸ்டேஜ்ல போய் தான் கிளைம் பண்ணணுமா? பப்ளிக் அப்பியரன்ஸ் மூலமா அவங்க கேக்குறாங்க. அதுல சொன்னாரு அதுல என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு அது பிரச்சனை தான். ஏன்னா இவ்வளவு கெனிஷாவோட அந்த ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு அப்ப நடந்த ஒரு விஷயம். எல்லாருக்குமே கிளியரா தெரியுது அது ஒரு ரீபவுண்ட் மாதிரி விளங்கு. அதாவது நான் ரிலேஷன்ஷிப்னு சொல்ல வரல, ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் கிடையாது, ஒரு ரீபவுண்ட் ஃபார் இமோஷனல் சப்போர்ட்டுக்கு உடனே அவர் கெனிஷா ரிலை பண்ணிட்டு அதுவும் ஒரு பேட்டர்ன் தானே. சரி அத ரீபவுண்டுக்கு ரிலை பண்ணாரோ பண்ணலையோ அவங்க ரெண்டு பேருமே அப்பியரன்ஸ் பண்ணனும். அதுக்கு என்ன அவருக்கு விருப்பமான ஒண்ண பப்ளிக்கா செஞ்சா தான் என்ன? அதே மாதிரி இவங்களோட ஆதங்கத்தையும் அவங்க பப்ளிக்கா தெரிவிக்கிறாங்க. அது வந்து இவரை பிழை சொல்லி குறை சொல்லி கேவலப்படுத்துற மாதிரில இருக்கு சமூக வலைத்தளங்கள்ல. அவரு போய் என் பொண்டாட்டியை விட இவ எவ்வளவோ மேலே, நான் இவ்வளவு அனுபவிச்சேன், இப்ப பாருங்க இவங்கனால நான் ஹீல அப்படியெல்லாம் சொல்லலையே. அப்படி அவர் யாருமே சொல்ல போறது கிடையாது. இப்ப அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் ரீசன்ட் இன்னைக்கு விட்ட ஸ்டேட்மெண்ட்ல அவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா அது அவர் அதுக்கு உடனே அது ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸா பண்ணிருக்க தேவையில்ல. நீங்க உண்மையாலுமே ரவி மோகன் செஞ்சது கரெக்ட்னு இருந்தா ரவி மோகன் ஃபேமிலியே அவரோட நிக்கல. ரவி மோகன் ஃபேமிலி நிக்கிறாங்கங்கிற உங்களுக்கு எப்படி தெரியும்? ரவி மோகன் அந்த பேட்டியில சொன்னது என்னன்னா எனக்கு இந்த கல்யாணத்தில் உடன்பாடு இல்லன்னு. அது கல்யாணத்துக்கு உடன்பாடு, அதாவது நீங்க ஒரு செலிபிரிட்டியா இருக்கீங்க, ரெண்டு பேருமே நோன் செலிபிரிட்டி, பிரிஞ்சு வாரீங்க. இது எவ்வளவுக்கு எவ்வளவு அண்டர் கிரவுண்ட்ல வச்சு சத்தம் இல்லாம முடிச்சிட்டு வெளியில வந்து அதுக்கப்புறமா நீங்க ரிலேஷன்ஷிப்ல வச்சுக்கோங்க, அது பிரச்சனையே இல்லை. இப்ப தனுஷும் ஐஸ்வர்யாவும் பண்ணிக்கலையா? அந்த மாதிரி நீங்க அதாவது ஏன்னா உங்க பிள்ளைங்க பப்ளிக் ஐல இருக்காங்க. ஆமா, எல்லாருக்கும் முன்னாடியும் நடக்குது. இது நீங்க ஏன் அதாவது அவங்க செய்யறாங்கிறதுக்காக நீங்க பழி வாங்கணுமா? எனக்கு விளங்கல. நீங்க ஏன் மரியாதையா போய்க்கல? எப்படியும் ரெண்டு பேரும் செய்யறாங்கல்ல, அது என்ன குட்ட குனியறவனும் அடையன் குனிய குற்றவனும் அடையன்னு என்னோட்டு தரப்பு படி இவர் செஞ்சது சரின்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது என்ன தான் இருந்தாலும் இந்த இவரூட்டு ரெண்டு பிள்ளைக்கு அம்மா தான் அவங்கள அவமரியாதை படுத்தக்கூடாது. அதே மாதிரி இவருமே இத்தனை நாள் மூடி வச்சு கஷ்டப்பட்ட ஒரு ஆதங்கத்தை தானே வெளிப்படுத்துறாரு ஒழிய உடனே உட்காந்துக்கிட்டு இந்தா இவன் பாரு பொம்பளையே கேவலமா பேசுறான், அந்த ஃபெமினிசம் பேசுறான் அப்படின்னு ஒரு கூட்டம் உருவாகும். அதுக்கு தான் நான் சொல்றேன் அவங்களும் செஞ்சாங்க இவங்களும் செஞ்சாங்க. பெஸ்ட் ஒரு விவாகரத்துனா உண்மைக்குமே மரியாதை இருந்துச்சுன்னா அந்த புருஷனுக்கும் பொண்டாட்டியும் அவங்க வந்து மியூச்சுவலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பிரியணும். அதுதான் என்னோட உடன்பாடு. இவர் செஞ்சதும் தப்பு தான். முக்காவாசி டிவோர்ஸஸ் அப்படி நடக்கிறது இல்ல. ஏன் அது நடக்கிறது இல்ல? ஏன்னா
ஒரு அதாவது சண்டையில பிரியறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, டிவோர்ஸா வாங்குறவங்க. அவங்க தான் இந்த மாதிரி அக்லி டிராமாவா ஆகுறது. இல்ல நமக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு நினைச்சு பேசி, அதாவது நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது போல இருக்கு, அப்ப பிரிஞ்சிருவோமா அப்படின்னு சொல்லி பிரிகிறவங்க தான் கொஞ்சம் காமா பிரிகிறாங்க. ஆனா என்னத்தான் செய்யறது, அவரே சொல்றாரு ஒரு நல்ல நடிகன் நடிக்க மாட்டேன் இனிமே இந்த விவாகரத்து. அவர் நடிப்பு அதுல சொன்னாரு. அவர் வந்து இதை சொல்லிட்டு தான் சொன்னார், நான் தற்பெருமையா சொல்லல, ஆனா 95% படங்கள் நான் நடிச்சது வந்து எல்லாமே சக்சஸ் தான் அப்படின்னு அவர் 2 போற வழியில 2 தூவி விட்டு போற 95%. அதோட அவர் சொல்றாரு எல்லா அவார்டும் தான் வாங்கியிருக்கேன்னு சொன்னாரு. ஆனா அவர் நேஷனல் அவார்ட்லாம் வாங்கினது கிடையாது. அந்த லோக்கல் நேஷனல் அவார்ட் வாங்கலையா அவரு? 0. ஜெயம் ரவி வாங்கினதே இல்ல. ஜெயம் ரவியா இருந்த நேரம் வாங்கினதே இல்ல. இல்ல அதுதான் இல்ல என்னன்னா இல்ல நல்ல நடிகன் தான் உண்மைக்குமே. நிறைய படங்கள், வித்தியாசமான படங்கள், நல்ல ஜோம்பியா இருக்கட்டும், ஸ்பேஸ் மூவி எல்லாம் அவர் தான் செஞ்சாரு. மிருதன், பேராண்மை உண்மையுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது அந்த மிருதன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். சந்தோஷ் சுப்ரமணியம் எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க. அடே ஒருத்தன் நடிச்சதை தாண்டி சந்தோஷ் சுப்ரமணியமா வாழ்ந்துருக்காங்க. இல்ல உண்மையாலுமே இந்த கையை வெட்டிக்கிட்டேன், இந்த கையை பாருங்க ஒன்னும் இல்ல, இப்ப நீங்க மக்களே இதையும் வெட்டிக்குவேன். உண்மையாலுமே என்னன்னா அவர் வந்து சொல்றாரு, அவரு ஒரு பேங்க் அக்கவுண்ட் கூட அவர் பேர்ல இல்லையா. அவர் கல்யாணத்துல அவர் வந்து எல்லா பேங்க் அக்கவுண்ட்டுமே ஆர்த்தி பேர்ல தான் இருந்ததாகவும் அவங்க மூலம் ஜாயிண்ட் அக்கவுண்ட் இல்ல ஜாயிண்ட் அக்கவுண்ட் சூஸ்தி ஒன்று அடிச்சிட்டு அக்கவுண்ட் போட்டுருக்கான். இல்ல அதெல்லாம் ஓகே தான். உண்மையா சே நோ டு ட்ரக்ஸ் பாய்ஸ். ஆமா ஆமா ப்ளீஸ் டோன்ட் டு. அடிச்சா சூஸ்தி வாழ்க்கை நாஸ்தி எலக்கி. வாழ்க்கையில் நிறைய நடந்து அப்படி இப்ப விட மாட்டீங்க போல. இல்ல பண்ணுங்களேன். இல்ல அதான் நான் சொன்னேன்ல, இன்டர்நெட் எப்படி டிவைட் ஆயிருக்கும் அதே தான் நம்ம இப்ப ரிஃப்ளெக்ட் பண்ணோம்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஜெயம் ரவி பக்கம் பேசினதும் நான் ஆர்த்தி பக்கம் ஜெயம் ரவி பக்கம் நான் சொன்னேன். நம்ம 2 பேருக்குமே விளங்குது அது வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். அவங்க பிரிஞ்சதுல யாருமே குத்தம் சொல்லல. அது அவங்க 2 பேரும் எப்படி ஹேண்டில் பண்றாங்கங்கறதுல வந்து நீங்க ஒரு பக்கம் அது பரவாயில்லங்கிறீங்க, நான் வந்து இல்ல அது அவர் செஞ்சிருக்க கூடாதுங்கிறேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து ஜெயம் ரவினா ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப அவர் ரொம்ப அன்ரெகக்னைசபிள் ஆன மாதிரி கொஞ்சம் தடிச்சிட்டாரு. அதனால தான் இல்ல அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. தாடி வளர்த்தனாலயா முந்தி படங்கள் எல்லாத்தையும் சேவ் எடுத்து நான் சொல்றேன். மனசார நான் ஒன்னு சொல்றேன். நான் இந்த பராசக்தின்னு ஒரு படம் வந்ததுல அதுல ஜெயம் ரவி தானே சிவாஜி விட்டா. இப்ப ரீசெண்டா அந்த பராசக்திங்கிற படத்துல வந்து ஜெயம் ரவி தான் வில்லனா நடிச்சிருந்தாரு. ஆமா சூப்பரா நடிச்சிருந்தாரு. உண்மையா நல்லா தான் நடிச்சிருந்தாரு. ஆமா இந்த படம் வந்து இந்த டிவோர்ஸுக்கெல்லாம் வந்திருந்தா என்னால ஏத்துக்கிட்டு இருக்கவே முடியாது. ஜெயம் ரவியை ஏண்டா வில்லனா போட்டீங்க, அவ்வளவு நல்ல மனுஷன்டா அப்படின்னு. ஆனா இந்த படத்துல எனக்கு பாக்குறப்ப அது என்னமோ என் மனசார எனக்கு ஏத்துக்கிற இல்ல. அதான் பெண்களுக்கு வந்து இது வந்து எல்லா பெண்களையுமே நான் சொல்லலை, மோஸ்ட்லி இப்படி ஒரு பொண்டாட்டிய டிவோர்ஸ்னு வந்து பேச்செல்லாம் அடிபட்டு 1 வருஷத்துலேயே அவர் இன்னொரு பெண்ணோட வெளியே போகிறத பார்த்தோன்னே ஒரு கோபம் வரும் தான். ஏன்னா அதுதான். ஆனால் இன்னைக்கு பார்க்குற நேரம் அதில் ஒரு நியூட்ரலான தெளிவு கிடச்சிச்சு. ஓகே இதில் இன்னும் நிறைய லேயர் இருக்கு. இல்லை உண்மையாலுமே நிறைய லேயர்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஒரு கதையில 2 பக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, 2 பக்க கதைகள், 2 பக்கமும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு. அது 2 பக்க கதையா? இப்ப ஜெயம் ரவி பக்கம் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்க மாதிரி ஆர்த்தி பக்கமும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்னைக்குமே இருக்கதான் போகுது. அது கோர்ட் எடுக்க வேண்டிய முடிவு. சரியா? இவர் அது வரைக்கும் நடிக்க மாட்டேன். அதுதான் காட் படத்துல காட்டியிருப்பாங்க. சாரி காடுங்கிற கருப்பு படத்துல கோர்ட் எப்படி முடிவெடுக்குதுன்னு. அதனால இந்த ஆர்த்தி ரவிமோகன் விட்டு பிரச்சனையில கோர்ட் எப்படி முடிவெடுக்கும்னு நேயர்களுக்கு தெரியணும்னா என்ன செய்யணும்? கருப்பு படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. எப்படி ஆர்ஜே பாலாஜி ஒன்னும் காசு கொடுக்கலையே நமக்கு. இல்ல அப்படி இல்ல. ஆனா ஆர்ஜே பாலாஜி வந்து எங்கள் இனமடாங்கிற மாதிரி அவர் பாட்காஸ்ட் அவர் பச்சை சட்டைன்னு ஒன்னு செஞ்சதுனால நம்ம இனம். அப்புறம் அப்படி தமிழ் ப்ராட்காஸ்ட். அப்ப எங்களை ஒருத்தர் படம் எடுக்கிற நேரம் அவரை வெத்த வைக்கணும் தானே. சுருட்டு ஒரு லாரியை கொட்டட்டுமா? அப்ப அடுத்த செக்மெண்ட்டுக்கு போவோமா? போலாம், கட்டாயம் போலாம்.
ஆடுறே எராசாத்தி மூடுறே. இந்த செக்மெண்ட் வந்து செக்மெண்ட் மாதிரி புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை இல்லை, கருப்பு படம் மாதிரி மாஸ் சொரிச்சனையும் இல்லை. எனக்கு என்னன்னா அந்த ஜெயம் ரவி டாபிக் வந்து பேசுமா வேணாமான்னு இருந்துச்சு. ஏன்னா அது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டாபிக். எனக்கு உண்மையுமே கவலையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் பிரிகிறதுங்கிறது எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம். அதை வந்து எல்லாரும் பப்ளிக்கா பார்த்து நம்ம வந்து ஒரு டிபேட் மாதிரி இங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அது வந்து ஒருத்தவங்களோட தனிப்பட்ட விஷயத்த நம்ம அது அவங்க கல்யாணம் பண்ற நேரம் எவ்வளவு எதிர்பார்ப்புகள் ஆசையோட அந்த ஒரு கல்யாண வாழ்க்கைக்கு வந்திருப்பாங்க. அப்போ அதனால இது ஒரு பப்ளிக்கா நம்ம ஏன் பேசணும்னு நான் உங்களோடய தொடங்குறதுக்கு முதல்ல நிறைய கேட்டேன். ஆனா இல்ல அது ஏன் நம்ம செஞ்சோன்னு சொல்லி ஏன்னா நம்ம நிறைய வந்து ஒரு மேலோட்டமா தானே எல்லா விஷயத்தையுமே பேசுவோம், நம்ம பர்சனல் ஒப்பீனியனை. சரி ஓகே, ஏதாவது ஒரு விஷயத்த சரி கொஞ்சம் ஃபேக்சுவலா சொல்லி பார்ப்போங்கிறதுக்கான ஒரு முயற்சி. இது ஒரு ட்ரை தான். இந்த ஒரு செக்மெண்ட் வந்து ஒரு ட்ரை தான், ஒரு விவாதமாவே வச்சுக்குவோம். ஒரு ஃபேக்சுவல் விவாதமாவே ஜெயம் ரவி ஆர்த்தி விஷயம். ஏன்னா நேயர்கள் வந்து பார்த்துருப்பாங்க இவங்க என்ன ஓவரா இதை பேசுறாங்கன்னு. அது வந்து சிலவங்க என்னடா அடுத்தவன் புருஷன் பொண்டாட்டி கதையை பேச எனக்கு அப்படிதான் தோணுச்சு. உண்மையாலுமே எனக்கு அது பேச விருப்பம் இல்லை, உண்மையாலுமே பேச விருப்பம் இல்லை. அரை மணி நேரத்துக்கு மேல பேசிட்டு சொல்றோம். ஓகே, எனிவே இந்த செக்மெண்ட் வந்து லைட்டரான ஒரு செக்மெண்ட். இதுக்கு பேர் என்னன்னா கேட்டு முடி பாட்டு பாடி. சொல்லுங்க பாப்போம். கேட்டு முடி பாட்டு பாடி. அப்படிதான், அது வந்து கேட்டு முடி பாட்டு பாடி அப்படி சொல்லுங்க. கேட்டு முடி பாட்டு பாடி. கேட்டு முடி பாட்டு பாடி. அப்படிதான். திருப்பி சொல்லுங்க. கேட்டு முடி பாட்டு பாடி. திருப்பி சொல்லுங்க. கேட்டு முடி பாட்டு பாடி. நான் திருப்பி சொல்றேன். பாட்டு பாடி கேட்டு முடி. இலக்கிரி. அப்ப இதுல எப்படின்னா ஒரு பாட்டு பிளே ஆகும், அப்புறம் 5 நிமிஷம் டைமர், 5 செகண்ட், சாரி 5 நிமிஷம் கேட்கறவங்க போனை தூக்கி குப்பையில அடிப்பாங்க கேன நாயகன். சரியா, பாட்டு போகும், 5 நிமிஷம் டைமர் போகும், அது முடி ஐயோ 5 செகண்ட் டைமர் போகும். அதுக்கப்புறம் நீங்க அந்த பாட்டை படிக்கணும். அதாவது அந்த டைமர் போற நேரம் பாட்டை படிச்சு முடிச்சிடணும். இல்லாட்டி அந்த டைமருக்கு அப்புறம் அந்த பாட்டு பிளே ஆயிரும். ஓ பேசிக்கா இப்ப காதல் யானை வருகிறேமோ டிக் டிக் அத நான் ரிப்பீட் பண்ணி படிக்கணும். முத்த தந்தங்கள் முட்டுவன்றமோன்னு போயிரும். அது அப்ப அந்த டைமர் உள்ளுக்கு நீங்க அந்த பாட்டை படிச்சு முடிக்கணும். இல்ல அதுதான் நீங்க சொல்றீங்க. நான் வந்து பாட்டை கண்டினியூ பண்ணணுமா ரிப்பீட் பண்ணணுமா? எதையோ அந்த டைமர் உள்ளுக்கு என்ன 5 செகண்ட் உள்ளுக்கு காதல் யானை வருகிறேமோ அப்பள இதயங்கள் பத்திரம்ன்றமோன்னு பாடலாதா? இல்ல இல்ல முத்த தந்தங்கள் முட்டுவன்றமோ இல்ல அதான் காதல் யானை. சரிமா, நீங்க என்ன கர்மத்தையோ படிச்சு தொலை. இல்ல நீங்க சொல்ற கேம் ரூல்ஸ் வந்து தப்பா சொல்றீங்க. ரூல்ஸ் ஒண்ணும் இல்ல, நான் வச்சதுதான் சட்டம். எங்க அண்ணன் தான் சிஎம். சரியா, இனி நாங்க சொல்றதுதான் சட்டம். அந்த சட்டத்தை எதிர்த்து பேசல. பேசினா மைக் எங்க இருக்கும், உங்க வாயுளுக்கு இருக்கும். பாத்தீங்களா, டொமெஸ்டிக் வயலன்ஸ் சே நோ டு அடுத்து போன எபிசோட்லயும் அண்ணன் சிஎம் ஆனோன்னு இவங்க எல்லாம் பாத்தீங்களா இப்படி வயலன்ஸ கையெடுத்து ஆப்போசிட் சைடு எல்லாரும் இப்படி போட்டு அட்டாக் பண்றாங்க. ஆப்போசிட் சைடு இல்ல, அது ஆம்பளையா இருந்தாலும் அதே தான் நான் சொல்றேன். ஆனா போன எபிசோட்லயும் கொஞ்சம் உங்களை ஹாஷா பேசின மாதிரி இருந்துச்சு. அது வந்து நேயர்களே ஒரு நகைச்சுவைக்காகத்தான் இவங்களை ஹாஷா பேசுனீங்க. இல்ல என்ன அடிச்சு என்ன மூஞ்சி மூக்குளுக்கு என்ன மூக்கு மூஞ்சிகளுக்கு போயிடும். நீங்க வந்து கொஞ்சம் நீங்க ஹைப் ஆகி ரொம்ப தலதெரிச்சிருந்தீங்க. ஆமா, அது வந்து ஒரு நகைச்சுவைக்காக பேசினதுதான். டொமெஸ்டிக் வயலன்ஸுக்கு அன்றும் இன்றும் என்றும் 100% எதிரானவர் தான். அதுதான் எங்க சிஎம்மும் சொல்றாரு, பெண்கள் பாதுகாப்பு. சரியா, எனிவே இந்த செக்மெண்ட் பேர் என்ன? கேட்டு முடி பாட்டு படி. அப்ப என்னன்னா இப்ப நான் திருப்பி சொல்றேன், எனக்கு விளங்கப்படுத்துற அளவு மண்ட கோளாறு என்ன இல்லன்னெல்லாம் சொல்லாங்க. இல்ல நான் விளங்குன என்ன டொமெஸ்டிக் வயலன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இல்ல இது டு ஹுத்தி என்ன பெர்ஃபெக்ட். இது யுக்தி என்ன? இல்ல இது வந்து நான் ரூல்ஸ் எப்படி விளங்கிக்கிட்டேன்னு கேக்குறேன். காதல் யானை வருகிறேமோ அந்த டீட் 5 செகண்ட்ஸ்ல வந்து நான் முத்த தந்தங்கள் முட்டுவன்றமோ படிச்சிட்டீங்கன்னா நீங்க வெற்றி அடைச்சிட்டீங்க. ஆமா, கண்டினியூ பண்ணனும் பாட்டு அப்படி சொல்லுங்க. எஸ், உங்களுக்கு வந்து நான் படத்தூட்டு பெயரை கொடுத்துறேன். ஏன்னா டக்குன்னு உங்க மனசு அப்புறம் அந்த யோசிக்கணும். ஆமா, படத்தூட்டு பேரை கொடுத்துறேன். நான் வந்து ஈஸி மீடியம் ஹார்டுன்னு பிரிச்சு வச்சிருக்கேன். ஓகே சரியா, ஒரு 11 பாடல்கள். சரி ஓகே, டீம் ஷைராந்தி எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க அன்பு எனக்கு இந்த இடத்துல தேவைப்படுது. ஓகே போலாம் வாங்க செய்யலாம். அப்ப முதலாவது போவோம். முதலாவது வந்து உங்களோட ஃபேவரட் ஹீரோ கமல்ஹாசன். என்ன படம்? தசாவதாரம்.
ஓகே தசாவதாரத்துல ஓகே பாட்டு அது முடிஞ்ச உடனே அது விட்டு அந்த கடைசி துண்டை நீங்க படிச்சா ஓகே வெற்றி. ஓகே சூரியன் உதிக்காது என்ன ராஜன் நீங்க ராஜலட்சுமி அந்த மேற்கு சூரியன் உதிக்காதுங்கிறதா நானா இருந்தே இல்ல அது ஹார்டுல போட்டு வச்சிருந்தேன். சீரியஸா? ஓ இது ஹார்டா? ஆமா நீர்களே. அடுத்து இப்ப வந்து பாம்பே படத்துல இருந்து வந்து கொஞ்சம் வர பாம்பே படத்துல நான் கொஞ்சம் அந்த ஜோனுக்கு நான் பிடிச்ச டைரக்டர் மணிரத்னம் ஜோன். ஓகே ஓகே. பாம்பே படம் நடிச்சது யாரு? அரவிந்த் சாமி, பிரபுதேவா. ஓகே போங்க. அப்புறம் அந்த ஹீரோயின் பேர் யாரு? மனிஷா கொய்தா. ஆமா கொய்ராலா. கொய்தா உத்தோ என்ன யுக்தி. ஓகே ப்ளே பண்றேன் பாட்டு. காட்டு முயலுக்கு பனி பிடிக்கும், கான குயிலுக்கு வெயில் பிடிக்கும், ஆணி வேருக்கு மண் பிடிக்கும், அப்பனுக்கு பெண் பிடிக்கும். நேர்களே கேட்டி கற்பு தற்கொலை முயற்சிக்குள்ளாக போறார். எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது? இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே இப்ப போடுறேன் டூஸ்ரா ஒன்னு வருது. விஜய் படமா? இல்ல இது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் விட்டு படம் தான். நான் இதுல மாட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். குணா படம். குணா ஓகே குணா. அப்ப அதுக்கப்புறம் நொட்டி இருக்கிறது இல்ல இல்ல பொய்க்கு சமாளிக்காங்க. இல்ல அவங்க அதுதான் இது. அந்த நன்னானதான் நீங்க அந்த நன்னானதான் நான் பாடணும். நான் நன்னன பாடிட்டு அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் தான் அந்த போட்டேன். இங்க பாருங்க. இல்ல அது வராது. என்ன காயமா ஓகே ஏதோ நான் வெத்திட்டேன் பாய்ஸ். நீங்க வெத்திட்டீங்க. காடு மோடு கட்டப்பட்ட இது வந்து எங்களோட தேசிய கீதம். பொடியமார் செட் ஆகி ட்ரிப் போற நேரம் இந்த பாட்டை போடாம போற பொடியமாரெல்லாம் பொப்சி பொடியமார். இப்ப நான் பொடியமாரே இல்லனா பெண்மார். அப்ப பெட்டை மாரும் பெடியன் மாரும். இது வந்து வல்லவன் படம். ஐயோ என்னூட்டு தலைவன் சிம்பு விட்டு பாட்டு. ஓகே பாலி போல பாட்டு எனக்கு தெரியலையே, உன்னை பத்தி பாடாம இருக்க முடியலையே, என்ன நானே திட்டி பார்க்க முடியலையே, என்ன நானே திட்டி பார்த்தேன், மனசு தெரியவில்லை, என் மனசு உன்னை விட்டு மாறவில்லை. அது அதுல அந்த எமினேம் கையாற்றமாய் தலைவரும் செஞ்சிருப்பாரு. அப்ப ஸ்கூல் காலத்துல அம்மட்ட சரி அதெல்லாம் பார்த்துட்டு எல்லா பொடியமாரும் முன்னு கிளாஸ் ரூம்ல வந்து எனக்கு கைய எனக்கு உண்மையா அந்த நேரத்துல சிம்பு பெருசா பிடிக்காது. ஏன்னு சொல்லிடுறேன், ஏன்னா மன்மதன் படம் பார்த்து ரொம்ப பயம். சரியா, மன்மதன் படம் பார்த்ததுல இருந்தா எனக்கு சிம்புனா பிடிக்காது. சிம்பு ஃபேன்ஸ்னாலே பயம் எனக்கு. அந்த கொஞ்சம் டாக்ஸிக்கான இல்ல டாக்ஸிக்ங்கிறத விட அவங்க வந்து ரேப் பண்ணிடுவாங்க. இல்ல அடிப்பாங்களோ அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே அது உண்மைதான், வயலண்டா இருந்துருவாங்களோன்னு. ஆனா இப்ப பாக்குறப்ப இப்ப உள்ள செலிபிரிட்டி டிராமா எல்லாம் பாக்குறப்ப சிம்பு பத்திரமாத்து தங்கம் அது பாட்டுக்கு சத்தம் போடாம இருக்கு. சோ கியூட். சொரிஞ்ச அவனை போய் தேவையில்லாம அவரை சீண்டுனா தான் அந்த தலைவர். அவரு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ போனாரு. சரியா, அந்த யூடியூபர் பேரை நான் சொல்ல விரும்பல. அவர் வந்து சாப்பாட்டு வீடியோ, ஆமா பத்தானொட்டு வீடியோ இதுக்கு போயிட்டு
அவரு ரொம்ப கேஷுவலா சொல்றாரு, என்ன நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப கிரிஞ்சா இருக்கு சார். இல்ல அத நான் அந்த வீடியோக்கு முதல்ல இந்த பாட்காஸ்ட்ல பேசியிருப்பேன். ஏன்னா அந்த யூஎஸ்ல சிலவங்க செய்வாங்கல்ல, ஆமா, அந்த அதாவது வெஸ்டர்ன் நீங்க சொல்றீங்க கண்ட்ரீஸ்ல, ஆங்கில பாட்காஸ்ட் இல்ல ஆங்கிலத்தை விட அவர் செய்யற அந்த சிலதுகள் வந்து ரொம்பவே அந்த யூஎஸ்லயோ யூஎஸ்ன்னு தான் நினைக்கிறேன், ஆமா யூஎஸ் அமெரிக்கால இருக்கிற இந்த சோஷியல் மீடியாவோ அவங்க இன்ஃப்ளூயன்சர் செய்யற அந்த ஒரு கேமை தழுவுன நிறைய இதுகள் அவர் செய்வார். அது ஏன் அவர் செய்யறாருன்னு தெரியுமா? அந்த கேமுகள் இருக்கு தானே, அது வந்து பெர்ஃபெக்ட் இன்ஸ்டாகிராம் ஹூக், அதுக்காக தான் செய்யறது. அது ஏன் ஒரு தழுவலா செய்யறாரு? வேற எதுவும் செய்யலாமே அதுக்கு. அப்புறம் அந்த இன்னொருத்தர் இருக்கிறாரு, எனக்கு கண்ணு 2 ஆலையும் 3 கண்ணு இருந்தா 3 கண்ணாலையும் காட்டையில சினி உலகம் சுருட்டு ஒரு லோரிய கட்டட்டுமா எனிவேஸ் அந்த சினி உலகம்னு ஒருத்தர், அந்த சினி உலகம்னு ஒண்ணுல இருக்கிறாரு. அவர் சிரிச்சா அவர்கிட்ட கண்ணு மட்டும் கொஞ்சம் காணாம போயிடும். அவரும் அப்படித்தான், உங்கள்கிட்ட 10 படம் இப்ப இதை ரேட் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு டிரெக்டர் அவன் 10 படத்தையும் எடுக்கிற 10மே நல்லா தானே இருக்கும், அதை ரேட் பண்ண வச்சுட்டு ஐயோ இப்போ 1ஆவதுல இதை போட்டுட்டா அப்ப 10ஆவது அப்படின்னு எல்லாம் செய்யறது எனக்கு அது நல்லாவே இல்லை. அதை பார்த்தா இல்ல உண்மை ஒண்ணு சொல்லட்டுமா, இவங்கெல்லாம் இன்டர்வியூ நடக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் அனுப்பிடுறாங்க, அனுப்பிட்டு தான் இதெல்லாம் நடக்குது. சும்மா போய்க்கு நடிக்க வேணாம்னு சொல்லுங்கப்பா. எனிவேஸ் பாட்டு நிறைய இருக்கு. அடுத்து ஆயுத எழுத்து. இது வந்து இப்ப வந்த கரண்ட் ஹீரோ அண்ட் பிளஸ் உங்களோட ஃபேவரட் டைரக்டர் விட்டு பாட்டு. ஓகே, பெண்கள் மேலே மையல் உண்டு, இது சித்தார்த்த. நான் பித்தம் கொண்டது ஒன்றில் மட்டும் நீ முத்தம். இல்ல இது சூர்யாட்டு. ஐயோ மறுபடியும் போடுங்க. பெண்கள் மேலே மையல் உண்டு, நான் பித்தம் கொண்டது ஒன்றில் மட்டும் நீ முத்தம் பார்வை பார்க்கும் போது என் முதுகு தண்டி என்ன முதுகு தண்டி தண்ணி ஊத்துவாங்களா? மின்னல் வெட்டும். முதுகு தண்டி. ஏன்னா இதுல மட்டும்தான், இந்த பாட்டு மட்டும்தான் எனக்கு தெரியும், நான் சரியா பாடினேன், மின்னல் வெட்டும். முதுகு தண்டில் மின்னல் வெட்டும். அடுத்த பாட்டு கம்போசிஷனுக்கு ரஹ்மானுக்கு சொத்தை எழுதி வைக்கலாம். நீதானே அது இந்த பாட்டுக்கு முதல்ல சூர்யா அழகா சொல்லுவாரு, எல்லாமே ஹோமோன்ஸ் தான், எல்லாருக்குமே பண்டிச்சூன்ல தான் சுத்திட்டு இருக்கோம். ஆனா பண்டிச்சூனை அடக்குறதுக்கான ஒரு உத்தி தான் இந்த மாதிரி பாட்டு. யுக்தி இல்ல அவர் சொல்லுவாரு, எல்லாருமே ஒரு ஹோமோன்ஸ்னால தான் இப்படி பார்ட்னர்ஸை தேடி, அது ஒரு செக்ஷுவல் அட்ராக்ஷன் தானே. ஆனா அதையும் தாண்டி என் வாழ்க்கையில நீ தான் வேணும் அப்படின்னு அவருடைய காதலை சொல்லிட்டு போறாரு. அடுத்து ஓகே, சொல்லுங்க அடுத்து. அன்னியன் படம். ஓ அன்னியன். ஓகே, மாஸ்டர் சிங்கம் போல் சுத்தி வரும் பெண்கள் பிசிறிகள் கோடி இருக்கு, சங்கு சக்கர மேகம் போல். அந்த டைமருக்கு பிறகு பாடினா கொஞ்சம் கேட்கிற நேயர்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க அப்படியே பாடிடுறீங்க, இல்ல அப்படி அவங்களுக்கு தெரியுது இல்ல. அதான் மெதுவா உங்க மனசுல யோசிச்சுட்டு டைமர் போன பிறகு அதை பாடுங்க, அப்ப நல்லா இருக்கும். அந்த டைமர் தொடங்கின உடனே பாடுங்க. ஓகே. அடுத்து ரிதம் படத்துல. ஐயோ ஓகே, கஷ்டம். ஓகே படிங்க. என்னருகில் வந்து நெளிய நான் உன் மனதில் சென்று ஒளிய நீ உன் மனதில் என் மனதை கண்டுபிடிப்பாயா. உங்களுக்கு ஏன் தான் இதை நான் அந்த கேம் வச்சனோ தெரியும். ஒரு வார்த்தை மிஸ் ஆயிடுச்சு. ராவணி மகண்ட அதெல்லாம் எனக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு தானே. இல்ல அதெல்லாம் சைபர் தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு, கை முளைச்சு கால் முளைச்சு பாடுது என் பாட்டு, ஆடுது என் பாட்டுக்கு, கண்ணா கண்ணா மூச்சு என் கலசானுக்குள்ள போச்சு, கண்ணா கண்ணா மூச்சு என் கண்ணா பின்னா பேச்சு. இன்னும் செய்யணுமா? இன்னொன்னு செய்வோம். நல்லா இருக்கு. படம் சொல்லவே மாட்டேங்கிறீங்க இப்ப எல்லாம். மின்சார கனவு. மின்சார கனவு சூப்பர் சாங். வைத்தவன் யாரு, கையோட சிக்காமல் காற்றை வைத்தவன் யாரு, இதை எண்ணி இயற்கையை வியக்கிறேன். இது நானும் சரியா சொன்னேன். இதை எண்ணி இயற்கையை வெரி குட் பாய்ஸ்.
அவ்வளவுதான். கடைசி ரொம்ப கஷ்டமோ? கடைசி சரி, கெட்ட கஷ்டம். என்ன படம்னு சொல்லு. சுறா படம். ஐயோ, எனக்கு பாட்டு தெரியும். அதெல்லாம் செய்ய வழி இல்ல. நீங்க தானே இந்த கேம் கேட்டீங்க, நான் ஓகே ட்ரை பண்றேன் உங்களுக்காக. என்பதை சொல்வேனே அன்பாலே வெல்வேனே தெரியாது, சத்தியமா எனக்கு தெரியாது. கேளுங்க, லிரிக்ஸ கேளுங்க. என்ன 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 என்னது? உனையாரும் வெல்லத்தான் ஊரில் இல்லை. முதலமைச்சரே. அப்படி சரி, தமிழக கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஃபண்டிங் வரும் எதிர்பார்க்கறீங்களா? உனையாரும் வெல்லத்தான் யாரும் இங்கு இல்லை இல்லை இல்லை. அதுல தானே ஒரு ட்ரவுசரை தூக்கி தூக்கி விடுவார் தமன்னாக்கு. என்ன வேணாலும் சொல்லுங்க, நாங்க பாட்டான்னு கேக்குறேன். ஆமா ஆமா, அந்த பாட்டுல தான். பொம்மாயி பொம்மாயி, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆமா, அப்ப நிழல்ல இருந்தது இப்ப நிஜத்துக்கு வந்துருச்சு. யாரு? ஆனா ஓரளவுக்கு நான் இந்த கேம் நல்லா தான் பண்ணேன். ஆமா, ஓரளவுல நான் நினைச்சதை விடவே ரொம்பவே நல்லா தான் பண்ணீங்க. 2 தான் பிளச்சிச்சு, மத்த எல்லாமே ஓகே. வெரி குட், நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஓ தேங்க் யூ. அவ்வளவுதான். அது தேங்க்யூ எல்லாம் சொல்ல தேவையில்லை. அந்த பரிசு வந்து அடுத்த எபிசோட்ல உங்களை பேச விடுறேன். என்ன இன்டரப்ட் பண்ணாம. இன்டரப்ட் பண்ணாம. அப்படி அப்ப என் மைக்கை வந்து மியூட்ல போட்டுக்கொள்ளுங்க. சாரி. அப்ப நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்த உங்கள் ராசா சின்ன ரோசா முடிவுக்கு வருகிறது. மீண்டும் ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் அபிமான கேட்டி கருப்பு மற்றும் ஷைராந்தி. பாய்.